வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. பேரன்மிக்க ஆன்மீக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு, அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி நமக்கு கொடுத்த மனவளக்கலை யோகா என்பதில் ஜீவகாந்தம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். காலையில் பேராசிரியர் என்.ஏ. பெருமாள் ஐயா அவர்கள் எடுக்கும் பொழுதே ஜீவகாந்தத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக கூறினார்கள். இருந்தாலும் கூட அந்த ஜீவகாந்தம் என்பதை நன்கு தெளிவுபட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை என்பதே ஜீவகாந்தத்தினுடைய இருப்பிலும் செலவிலும் தான் இருக்கிறது. அதனால தான் எல்லாம் வரவு செலவு என்று சொன்னார்கள். ஆக காந்தம் என்பது எந்த அளவுக்கு நம்மிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது, அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளோம். அருட்தந்தை இன்றைய ஆன்மீக உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து சொல்லும்போது, ஏன் மனிதர்களுக்கு இறைவனை பற்றி எவ்வளவு குழப்பம் இருக்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், ஒரு பக்கம் மனித தத்துவம் இருக்கிறது, ஒரு பக்கம் இறைநிலை தத்துவம் இருக்கிறது. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய தத்துவம் ஒன்று இருக்கிறது, அது உலக மக்களுக்கு தெரியாதனால தான் குழப்பம்னு சொன்னார். இப்போ மனிதனாக இருக்கக்கூடியவன், உயிரினத்தில் உச்சகட்டமாக இருப்பவன் மனிதன், இது மனித தத்துவம் அல்லது உயிரின தத்துவம்னு வச்சுக்கொள்ளலாம். ஆனால் இறைவன் என்ற ஒரு தத்துவத்தை பார்க்கும்போது அது இறை தத்துவமாக இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் எந்த வகையில் கனெக்ஷன் போடுவது, எந்த அளவிலே மனிதன் இறைவனாக மாற வேண்டும் என்பது அனைத்துமே குழப்பமாக இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் நடுவிலே விடுபட்ட, புரிந்து கொள்ளாத, புரிய வைக்க முடியாத ஒரு காந்த தத்துவம். ஏன்னா இப்போ நமக்கு புரியுது, உலகத்துக்கு அது புரியலை. அந்த காந்த தத்துவம் தெரிந்தால்தான் மனிதன் இறைநிலை தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா புரிய முடியாது. ஏன்னா ரெண்டையும் இணைக்கக்கூடியது எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது காந்தந்தான். 3 தடவை சொன்னால் முழுமைன்னு சொன்னாங்க. எதையாவது ஒன்றை 3 தடவை சொன்னால் அது முழுமைன்னு காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார். ஒரே வார்த்தையை 3 தடவை சொன்னால் அது முழுமை. அப்படி முழுமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறைநிலையிலிருந்து மனிதன் வரைக்கும் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தன்மை அதற்கு இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த 3 உலகங்களாக அதை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த 3க்குள் அனைத்தும் அடக்கம், அதனால தான் அது முழுமைன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லப்பட்ட அந்த 3 எது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மகாகாசம், இன்னொன்று பூதாகாசம், இன்னொன்று சித்தாகாசம். மகாகாசம், பூதாகாசம், சித்தாகாசம், இது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குது? ஆகாசம் என்பது காமனாக இருக்கிறது. ஆக மகா ஆகாசம், பூத ஆகாசம், சித்து ஆகாசம். மகா என்பது என்ன, பூதம் என்பது என்ன, சித்து என்பது என்ன புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது 3 அதுக்குள்ளே அடக்கம். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, பூமியை எடுத்துக்கொண்டாலும் சரி, சூரியனை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த டம்ளரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மேசை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 3க்குள்ள அடக்கம். அப்பேற்பட்ட அந்த நிலையில் அது எதுவாக ஆக்கப்படுகிறது? ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம்னு வரக்கூடிய நிலை காமனாக இருக்கிறது ஆகாசம்னு வச்சாச்சு. ஆகாஷ் என்று சொன்னாலே விண் என்பது அர்த்தம். அதனால தான் விண் துகள் என்று சொன்னாங்க, நுண் துகள் என்று சொன்னாங்க. அப்போது பூத ஆகாசம் சொல்லும்போது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு பூதங்கள். எது பூதம்? வீட்டுக்கு முன்னால் மாட்டியிருக்காங்களே கட்டும்போது, அதுவா பூதம்? பஞ்ச பூதங்கள்: விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், மண். இப்போ நமக்கு எல்லாம் அது நல்லா தெரியும். 5 பூதங்கள். இந்த 5 பூதங்கள் பஞ்ச ஆகாசம், அதுதான் பூத ஆகாசம்னு சொன்னாங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியது சித்த ஆகாசம். சித்தி என்றால் உயிர்னு அர்த்தம்.
இந்த சித்துன்னு சொன்னால் அறிவுன்னு பேர், சித்தர்கள்னு பேர். அந்த உயிரே தான் எதுவாக இருக்கிறது? அறிவாகவும் இருக்கிறது. அப்போ அந்த உயிர் தன்மாற்றம்னு பார்க்கும்போது அதில் உச்சகட்டமாக மனிதன் வருகிறான். அதனால தான் சித்து ஆகாசம்னாங்க. இப்போ உயிரினம் என்பது இப்போ சாமி முதல்ல சொன்னது போல் பஞ்ச காந்த தத்துவம் தெரிந்தால்தான் இறைநிலை தத்துவம் புரியும், இறைநிலைத்தன்மை அடைய முடியும். இப்போ கனெக்ஷன் பார்த்துங்க. அப்போது மனிதன் என்ற ஒரு தன்மையும் காந்தம் என்ற பஞ்சபூதங்களுடைய ஒரு தன்மையும் புரிந்து கொண்டால் அதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியது மகா ஆகாசம். ஆகாசத்துக்கே மூலமாக இருப்பது மகா, அது பிரம்ம நிலை, அது சுத்தவே. அந்த பிரம்மநிலையினுடைய தன்மாற்றத்தில் தான் என்ன வந்திருக்கிறது? இந்த பூதங்களும் வந்திருக்கிறது, இந்த மனிதனும் வந்திருக்கிறான். இப்போ இந்த ரெண்டையும் மகாகாசம் என்பது மூலப்பொருள், அதுலேருந்து அது எலிமினேட் ஆகிருச்சு, ப்ரொஜெக்ட் ஆகிருச்சு, பஞ்சபூதங்கள் ஆகிருச்சு, மனிதனும் வந்திருக்கிறான். இந்த மனிதனுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இது எல்லை உடையது, அது எல்லை இல்லாது. பஞ்சபூதங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இது எல்லை கட்டப்பட்டிருக்கிறது, அது எல்லை இல்லாது. அதனால தான் பூதம்னு வச்சாங்க. பூதம்னா கணக்குக்கு கொண்டு வர முடியாது, அதனால தான் பூதம் என்று வச்சாங்க. அதனால தான் பூத ஆகாசம்னு வச்சாங்க. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஆகாசம் என்ற விண்துகள் தான் மூலப்பொருளாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது காந்தத்திலையும் இருக்கிறது, பஞ்சபூதத்திலையும் இருக்கிறது, அதே மனித தத்துவத்துக்களையும் இருக்கிறது. அதனால தான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறதுன்னான். இங்கே அண்டத்தில் என்ன ஒரு கணக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அது அப்படியே ஒரு கணக்கு பிண்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்டத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கிறது, இந்த பிண்டத்துக்குள்ள எப்படி இருக்குது? இங்கேயும் 5 பூதங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அவையாருடைய பாடலில் தெரியும், பரமாய சக்தியுள் பஞ்சமபூதம் தரம் மாறி தோன்றுமாம் பிறப்பு. அழகாகவே சொன்னாங்க. பரம் ஆய சக்தியுள் பஞ்சமபூதம். அந்த பஞ்சபூதத்துக்கு மூலப்பொருள் யாராக இருக்கிறார்? பரம் சக்தி. பரமாய சக்தியுள் பஞ்சமபூதம். அந்த பஞ்சபூதங்களும் தரம் மாறி தோன்றுமாம் பிறப்பு. இப்போ இந்த மனிதன் என்பதும் உயிரினங்கள் என்பதும் பஞ்சபூதங்களுடைய கூட்டு. பஞ்சபூதங்களுடைய கூட்டுன்னு சொல்லியிருக்காங்களே, இதில் சில ரகசியங்கள்லாம் இருக்கு. சாமிஜி எந்த அளவுக்கு சிந்தனையை அங்கே கொண்டு போய் எவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். பஞ்சபூதத்தை எடுத்துக்கொண்டால் விண்ணாக இருக்கிறது, காற்றாக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, மண்ணாக இருக்கிறது. இப்போ நெருப்பை வச்சுக்கொள்வோம். காற்றை கொஞ்சம் ஊதுனா என்ன ஆகும்? நெருப்பை கொஞ்சம் காற்றால் ஊதுனா என்ன ஆகும்? பற்றிக்கிட்டு எரியும். அதே கொஞ்சம் தண்ணி அது மேலே ஊற்றுங்க, அணைஞ்சு போயிடும். இப்போ இந்த 5 பூதங்களும் நம்மிடம் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நெருப்பு என்பது எதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது? நரம்பில் உஷ்ணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, மூச்சு காற்றில் காற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்தத்தில் நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ என்ன ஆகணும்? நெருப்பு அணைஞ்சு போயிடணும், இல்லைன்னா ஏறிக்கிட்டு ஓடணும். இப்போ அப்படி நடந்துக்கிட்டு இருக்குதா? இங்கே தான் சாமி சொன்னாங்க, இந்த 5 பூதங்களும் தனக்கென ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு ஒன்றினால் ஒன்று கெடாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது மனித உடல். டாக்டர் பால்திரி சொல்லுமே சொன்னார், நீங்கள் 7 ஒண்டர்ஸ் 10 ஒண்டர்ஸ் எங்கே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், 1000 ஒன்று இங்கே நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னார். இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளட்டு பாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெப்பம் இருக்கணும், நீர் இருக்கணும், காற்று இருக்கணும். அந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து கொண்டு தான் இப்போ பிளட்டு சர்க்குலேஷனே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 3 ஓட்டங்களும் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது 3 ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கிறது யார் பேஸு? அதான் காந்தம். அந்த காந்தத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கக்கூடியதுக்கு அடிப்படையாக. அதனால தான் அண்டம், இது பிண்டம்னு வச்சான். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கலன்னா அவன் யார் தெரியுமா? முண்டம்னு பேர். அண்டம் பிண்டம் புரிஞ்சலைன்னா அது முண்டம். முண்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, தலை இல்லாதுன்னு அர்த்தம், மூளை இல்லாதுன்னு அர்த்தம். அப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தான் அங்கே மனிதனாக அவன் வருகிறான், சித்தை பயன்படுத்தி கொள்கிறான், அறிவை பயன்படுத்தி கொள்கிறான். இப்போ அங்கே இருக்கக்கூடியது இங்கே உண்மைதானா? புக்கில் பார்த்தா தெரியும், எப்பவும் ஜீம்பகாந்தத்தோடு வான்காந்தம் தொடர்பு வைத்து கொண்டே இருக்கிறது. அழகாக காயல்பத்தில் சொல்லும்போது பார்த்தாங்க, இப்படி தவம் பண்ணி முடித்தோடனே போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே லெட்ரு போட்ட மாதிரி என்ன வந்துச்சு? பிரபஞ்ச கலந்து காஸ்மிக் எனர்ஜி நம்ம தலைக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கு.
நீங்கள் இறக்குனாலும் இறக்காட்டி என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அது உள்ளே பூந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பூந்துட்டு இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை வாங்கி வைத்துக்கொள்ளக்கூடிய வல்லமையாவது நம்ம பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ அதை பற்றிய ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அந்த புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை. இப்போ குடும்ப தலைவன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். குடும்ப தலைவனுக்கு என்ன ஒரு தகுதி அப்படின்னு சொன்னால் 2 தகுதி சாமி சொல்கிறாங்க குடும்ப அமைதியில். ஒன்று பொருளீட்டும் திறன், பொருளீட்ட தெரியணுமா குடும்ப தலைவனுக்கு. இன்னொன்று வாழ்க்கை அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தணுமா. வாழ்க்கை அனுபவம், பொருளீட்டும் திறன், இது 2 ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நம்ம அனைவரும் எதை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம்? அவங்க சொன்னது போல், உலகம் சொன்னது போல் பொருளைத்தான் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். எதை சம்பாதிக்கணுங்கிறத மறந்துட்டோம். எதை சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்கிறது எதுன்னு இப்போ தெரியாதனால இப்போ காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காசை சம்பாதிச்சுக்கிட்டு எதை சம்பாதிக்கிறோம்? சுகத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம், சௌரியத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். ஆக எது சுகம் வேண்டும்? நமக்கு 7 சம்பத்துகள் சொன்னாங்க. உடல் வலிமை, உருவ அமைப்பு, அறிவில் உயர்வு, புகழ், செல்வம், குணம், கல்வி. 7 சம்பத்துகளையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் எது வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஜீவகாந்தம். இப்போ ஜீவகாந்தம் என்பதை எவ்வாறு சம்பாதித்து கொள்வது என்ற நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த ஜீவகாந்தம் என்பதை வைத்துத்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ என்னதான் காசு சம்பாதிச்சோம்னாலும் வச்சுக்குவோம், இப்போ நம்ம அனுபவிக்கிறோமே, எதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்? இப்போ எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ புலனின் மூலமாக அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அங்கே அனுபவிக்கக்கூடிய பொருள் என்பது அதில் இருக்குதா ஆற்றல், இல்லை நம்ம உடம்புக்குள்ள ஆற்றல் இருக்குதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படி பார்க்கையில் அந்த ஜீவகாந்தம் என்பது வான்காந்தமே தன்மாற்றமாக வந்திருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய இன்டென்சிஃபிகேஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு அது சிறப்பு. இப்போ எந்த அளவுலாம் சம்பாதிக்க போகிறோம்? ஜீவகாந்தம் என்பது 4 வகையில் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார். ஏன்னா காலையிலையும் அவர் சொன்னார், உணவின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது, உணவு நீரின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது, காற்றின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது, கோள்கள் வான்காந்தத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது, பூமியினுடைய கதிர்வீச்சின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரவு என்பது தெரிகிறது. இப்போ ஜீவகாந்தத்தினுடைய கேரக்டர் என்ன, இல்லை காந்தத்தினுடைய கேரக்டர் என்ன? ஏன்னா வருது, குவியுது, மறுபடியும் என்ன ஆகுது, விரியுது, செலவாகுது. காந்த சக்தி கரைந்து கொண்டே இருக்கிறது, எழுச்சி பெறுகிறது, நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது, கடைசியில் என்ன ஆகிட்டே இருக்குது, கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. இது உயிரும் அப்படித்தான், காந்தமும் அப்படித்தான். அந்த உயிராற்றல் எதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது? காந்த சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் சொல்லும்போது சொன்னாங்க, உயிரின் படற்கை நிலையே மனம். மனம் என்பது உயிரின் படக்க நிலைன்னு சொன்னாங்களே, அது எவ்வாறு படர்ந்து கொண்டிருக்கிறது? அது வேற ஒன்றும் இல்லை, அது ஜீவகாந்தமாகத்தான் அது படர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவகாந்தத்தில் ஒரு பகுதி அது மனமாக இருக்கிறது. இப்போ 4 வகையிலே இப்போ நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி செலவாகிறது 4 வகையில். உயிராற்றலாக வந்து காந்த சக்தியாக மாறி அது செலவாகக்கூடியது. ஏன்னா இருப்பை கூட்டணும் அப்படின்னா நீங்கள் பொருளாதாரத்தையே வச்சுக்கொள்ளுங்க, பணத்தையே எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இருப்பை கூட்டலாம்? சம்பாதிக்கலாம் ஒரு பக்கம், இன்னொன்று செலவு செய்கிறத குறைச்சிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் எது ஈஸியாக இருக்குது? சம்பாதிக்கிறது, செலவழிக்கிறது. எல்லாருக்கும் செலவழிக்கிறது ஈஸியாக இருக்கிறது, சம்பாதிக்கிறது எவனா சம்பாரித்து வச்சானா நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால தான் எல்லாம் அப்பா கிட்ட சொத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். செலவழிக்கிறது இந்த இதை யார்கிட்டையும் கேட்க முடியாது. இங்கே செலவழிக்கிறது யார்கிட்ட கேட்கணும்? பெரியப்பன்கிட்ட கேட்கணும். இது சித்தப்பன்கிட்ட கேட்கணும், அது பெரியப்பன்கிட்ட கேட்கணும். சுத்தவெளி என்ற பெரியப்பனிடம் என்ன கேட்கணும்? நான் வாழ்வதற்கு இருக்கக்கூடிய காந்தத்தை நீ கொடுப்பான்னு கேட்கும். அப்படி 4 வகையிலே வரக்கூடிய நிலையை இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஜீவகாந்தத்தை நம்ம மேக்சிமம் எது வழியாக ஜீரணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உணவு தான். எப்போ பார்த்தாலும் உணவு சாப்பிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மிச்ச வகையில் சம்பாதிக்கிறது என்ன ஆகிட்டே இருக்குது? ரொம்ப அக்கறை எடுக்கிறது இல்லை.
வான்காந்தத்தின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் பூமியுடைய கோள்கள் மத்தியிலிருந்தும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துருக்குறோம். நம்ம அக்கறை எடுத்துக்கொள்ளாதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த திருவிழாவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பௌர்ணமி அமாவாசை நேரத்தில் எல்லா பௌர்ணமிக்கும் என்ன பண்ணிடுவாங்க, கோயிலில் ஒரு விசேஷம் வச்சுருவாங்க. அந்த விசேஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க, விரதம். எதுக்கு விரதம்? நீ சாப்பிடாம விரதம் இருந்தால் கோள்களில் அந்த பௌர்ணமியோ அமாவாசையோ ஏகாதசியோ சஷ்டியோ அந்த நேரத்தில் என்ன பெறப்போகுது, காந்த சக்தி பூமியை நோக்கி அதிகமாக இறங்க போகுது. அப்போது நீ உணவின் மூலமாக ஃபில்லப் பண்ணாத, அதை கொஞ்சம் நிப்பாட்டிக்க, வேறு ரூட்டில் உடம்பு ஈர்த்துக்கும். இந்த உடம்பு உயிர் இல்லாமல் இருக்க முடியாது. எப்போவாது உயிர் குறைச்சலாக இருந்தாலும் அது ஈர்த்து கொண்டு விடும். இப்போ ஒரு ஸ்பாஞ்சு இருக்குது, நீங்கள் தண்ணிக்குள்ளே முக்குறீங்க. இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே தண்ணியை நீங்கள் ஊற்றணுமா? ஸ்பாஞ்சு என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணிக்குள்ளே வச்சாலே இது உறிஞ்சிடும். ஒரு பேப்பரில் நீங்கள் இங்க் அப்படி சொல்லிக்கிறோம், பேப்பர் என்ன பண்ணிடுது, அதுவே உறிஞ்சிக்குது. அதுபோல் உயிர் சக்தி என்ன பண்ண போகுது, இந்த உடம்பு தானாக ஈர்த்து கொண்டு விடும். எப்போ குறைபாடு இருக்குதோ அப்போ அது ஈர்த்து கொள்ளும். எப்போ தெரியுமா, உடம்பு நல்லா இருக்கையில் தான். உடம்பு வீக்காயிருச்சு, ஈர்த்துக்கிறதே நின்று போயிடும், குறைஞ்சி போயிடும். அதனால தான் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா உயிரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது தானாக ஈர்த்து கொள்ளும். அப்போ ஈர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மற்ற நேரங்கள், உணவு இல்லாத நேரங்களில் ஈர்த்து கொள்ளும். இப்போ வரவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ புஸ்தகத்தில் போட்டிருக்கிறாங்க, இந்த கண்ணாடி பயிற்சியோ தீப பயிற்சியோ செய்யக்கூடிய நேரம் எப்போ சிறந்தது, எந்த நேரம் சிறந்தது, காலை நேரம் சிறந்தது. எல்லாருக்கும் தெரியும். எத்தனை மணிலேருந்து போட்டிருக்கிறாங்க, 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும்னு போட்டிருக்காங்க. அதுலேயும் நடுவில் ஒரு நேரம் போட்டிருக்காங்க, ரொம்ப உகந்த நேரம் 4:30 to 6. அது என்ன முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம். ஏன் பிரம்மம் என்பது அந்த முகூர்த்தம்னா நல்ல நேரம், பிரம்மம் அங்கே இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல எளிமையான வழி தெரியும். ஏன்னா சம்பாதிக்கவே தெரியல, அப்புறம் எளிமையான வழி எங்கே பார்க்கறது. அப்போ எந்த நேரம் கிடைக்குதோ சொல்லியிருக்காங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்போ எப்போ கிடைக்குமோ அப்போ நீங்கள் வாரி கட்டிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துக்குவோம். அலாரம் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். அடித்த அடியில் நம்மளும் என்ன அடிப்போம், ஓங்கி ஒரு அடி அலாரத்தில் அடித்து வச்சுட்டு சும்மா மூச்சை விட்டு தூங்கிட்டு இருக்கணும், போத்திக்கிட்டு தூங்கிடுவான். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் காற்றாவது மூக்குள்ளே போயிருமாக்குன்னு அதையும் உள்ளே விடாமல் விட்ட காற்றையே சுவாசிச்சுக்கிட்டு அவன் இழுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ 4 to 6ங்கிற நிலைக்கு ஏன் அப்படி ஒரு பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க? மற்ற நாள்லையும் முகூர்த்த நாள்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரும். ஆனால் டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தம் வச்சதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு முகூர்த்தம் இருக்குது 4:30க்கு முன்னால். அது என்ன முகூர்த்தம் தெரியுமா, 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம்னு பேர். ஏன்னா ரிஷிகள்லாம் ஆக்ட் பண்ணக்கூடிய நேரம், அவங்க தன்னை ஆகுதி செய்து கொள்வது, தன்னை ஆக்கப்பூர்வமாக ஆக்கி கொள்வது இந்த 3 to 4:30. அதன் பிறகு பிரம்மத்திலேருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா, 12 மணி வரைக்கும் பூமியினுடைய கதிர்வீச்சு அடங்குது. ஏன்னா சூரியன்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய இருப்பை அமைதியாக்கி கொள்வதற்கு 12 வரைக்கும் ஆகுது. அதன் பிறகு என்ன நடக்குது, பூமியினுடைய நடுமையத்திலேருந்து கதிர்வீச்சு மேலே வருது. அப்போ 3 மணி அளவுக்கு பார்க்கும்போது தயவு செய்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வந்து பாருங்கள். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, ஜில்லுன்னு இருக்கும், கூலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கூலாக இருக்கிறாருன்னா அவருக்கு உயிர் சக்தி நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் நல்ல ஜில்லுன்னு இருக்கணும். இன்னும் பார்த்துங்க, இதுலேயும் எப்போ தெரியுமா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், மார்கழி மாதம். ஏன்னா மார்கழி மாதம் கீதையில் சொல்லியிருக்கு, பிரம்மாவும் தேவர்களும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற நேரம் அந்த மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க. ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னென்னா காந்த சக்தி நிறைய குவிகிற டைமு, அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு எந்த கணக்கு, அப்போ பூமியுடைய கதிர்வீச்சு, அந்த பூமியோட கதிர்வீச்சு வந்து இந்த பூமிக்கு மேலே படர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பார்த்துக்கொள்ளுங்க, மேலேருந்து வரக்கூடிய காற்று. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியரு ஸ்ட்ரேட்டாஸ்பியர்னு இருக்கும். எல்லாம் தாண்டி போகும்போது ஹைட்ரஜனுக்கு மேலே ஈத்தர் காற்றுன்னு இருக்கும்.
இந்த ஈத்தர் காற்று காலை நேரத்தில் பூமியை நோக்கி ரொம்ப இறங்குது. ஏன்னா பூமி அமைதியாக இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய ஈத்தர் காற்று இங்கே உள்ளே வருது. அப்போ பூமியுடைய கதிர்வீச்சு உணவு ஒன்றை தவிர மற்ற மூன்றும் காலையில் 4 to 6 ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது. அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொன்னது போல் இந்த ஈத்தர் காற்று பூமியை நெருங்குற நேரம். இப்போ உங்கள் உயிர் யார் தெரியுமா? உங்கள் உயிர் யார்? வேறு யாரும் இல்லை, அது ஈத்தர் காற்று தான். ஈத்தர் காற்று தான் உயிராக இருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த 5 மணி 6 மணின்னா அது ஆக்சிஜனாக மாறுது. சூரியன் வந்த பிறகு ஆக்சிஜனாக மாறுது. அதுக்கு முன்னால் ஓசோனாக இருக்குது. அதுவே சூரியன் வந்து 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆக்சிஜனாக இருக்குது. எது வந்துடுது? லாரி எல்லாம் வந்துடுது. இருக்கிற ஆக்சிஜனை என்னவா மாற்றிடுறான்? கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி போகிறான். அப்போ காலை நேரத்தில் ஈதர் காற்று உள்ளே வரக்கூடிய நேரம், பூமியினுடைய கதிர்வீச்சு மேலிருந்து வரக்கூடிய நேரம். இந்த சங்கமத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த உடற்பயிற்சிகள், தியானங்கள், யோக பயிற்சிகள், இது அத்தனையும் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த 4 to 6ங்கிற நேரத்தில் தவத்தை செய்யும். அதற்கு முன்னால் 3 to 4 இதெல்லாம் நடக்கிற விஷயமா சார்? இதான் இப்போ பெரிய சந்தேகம். எல்லாம் கதை கேட்டு சொல்லுவாங்க. ராமாயணம் கதை கேட்டு ராமனுக்கு சீதை என்னப்பான்னு கேட்டால் சித்தப்பேம்பாங்க. அது மாதிரி கேட்டுவிட்டு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? நிச்சயமாக அந்த நேரம் தான் மூடிக்கிட்டு தூங்க போகிறோம். ஆக உண்மையை தெரிந்து கொண்டு ஈர்க்கக்கூடிய வலிமை புரிந்து கொள்ளணும். இப்போ எல்லோரும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லோரும் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இமெயில்னால் என்ன மெயிலு தெரியாது. இமெயில் எங்களுக்கு அட்ரஸ் தான் இருக்குன்னா அந்த ஈக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு என்ன தெரியுமா? எத்தர்நெட்டுன்னு பேர். இப்போ உங்களுக்கு எல்லாம் லிங்க் ஆகிட்டு இருக்கிறது பிறகு எங்கே ஆகிட்டு இருக்குது? ஈத்தர் காத்தோட ஈத்தர்னுடைய நெட்டு அந்த வலையில் போய் ஜாயிண்ட் ஆகி தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஈத்தர் காத்தான் உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த தருணத்தில் நம்மை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தியை உள்ளே இழுத்தாச்சுன்னா போதும், தன் சுழற்சியில் என்னவாக மாறப்போகுது? அது ஜீவகாந்த சக்தியாக மாறிவிடும். இப்போ ஜீவகாந்த சக்தி சம்பாதிக்கிறதுக்கு உகந்த நேரம்னாங்க. இன்னும் ஒரு ரகசியம், இந்த 4 to 6ங்கும்போது 6 மணிக்கு என்ன நடக்க போகுது? சூரிய உதயம் வரப்போகுது. இப்போ சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னால் பூமி எதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது? கிழக்க நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கிழக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ உதாரணமாக இப்போ பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம், அந்த விண்ட்ஷீல்டு இல்லை, முதல்ல கண்ணாடி இல்லை. இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும்? ஃபோர்ஸாக பஸ்ஸுக்குள்ளே வரும். ஏன்னா அதனுடைய மூமெண்ட்டில் அங்கே இருக்கிறது இங்கே வரும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 4 to 6ங்கிற நேரத்தில் அந்த 4:30 மணிக்கு ஒரு ஒரு 1000 கிலோமீட்டர் முன்னால் வச்சுங்க, அங்கே சூரியன் வந்துடுவானா மாட்டானா? அங்கே சூரியன் வந்து விடுவான். அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் அது ஊடுருவ போகுது. இப்போ நெருப்புங்கிற உஷ்ணம் வரும்போது அது என்ன நடக்க போகுது? இப்போ ஒரு பாலை காய்ச்சிரும், கீழே நெருப்பு வச்ச உடனே பால் என்ன பண்ணுது? பொங்கி மேல் நோக்கி போகுது. அதே போல் சூரியன் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை சூடு பண்ணும்போது அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? பூமியை நோக்கி ஓடியார். அப்போ பூமியை நோக்கி ஓடியாரும்போது அந்த 4 to 6ங்கிற நிலையில் நீங்கள் இந்த பயிற்சிக்கு செஞ்சால் ரொம்ப எளிமையாக ஆற்றல் உள்ளே போகும். நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு 4 to 6 பயிற்சி செஞ்சுட்டு அன்னைக்கு பூரா எப்படி இருக்கீங்கன்னு பாரு. மிதப்பீங்க. என்ன பண்ண போகிறீங்க? மிதப்பீங்க, தண்ணி போடாமல். ஏன்னா காலே கீழே உட்காராது அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நீ உட்கார்ந்தவங்க எல்லோரும் எத்தனை காலில் எந்திரிக்க போகிறீங்க? இப்போ உங்களெல்லாம் கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாதுன்னா இப்போ சேர் போட்டிருக்காங்க. கீழே உட்கார வச்சுருந்தால் நீங்கள் எத்தனை காலில் எந்திரிக்க போகிறீங்க? எத்தனை காலில்? 4 காலில். ஏதோ சின்னஞ்சிரிச்சு தான் 2 காலில் எந்திரிக்கும். முக்கால்வாசி எந்த காலில் எந்திரிக்க போகுது? 4 காலில் தான். இங்கே இப்படி ஊனி எந்திரிச்சு அப்போ தான் கை 2யும் தூக்கணும். ஏன் தூக்க முடியல? உடம்பு வெயிட் ஆகிருக்கு. வெயிட் ஆகிருக்கிறதுக்கு என்ன காரணம் ரொம்ப பேருக்கு தெரியல. உயிர் சக்தி குறைஞ்சி போனால் உடம்பு வெயிட் ஆகிரும். உதாரணம் எப்படி தெரியுமா? நம்ம கிளவியெல்லாம் அற்புதமாக கண்டுபிடிச்சிருங்க. இந்த பிள்ளைங்களை கையோடு வாங்குவாங்க. ஒருத்தங்க குழந்தைய கையோடு வாங்கும்போது பிள்ளைக்கு என்ன உடம்பு முடியலையாம்பாங்க. எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. பிள்ளை கனத்துச்சுன்னு வச்சேன், பிள்ளை வெயிட்டாக இருந்தால் பிள்ளைக்கு ஏதோ நோவு. பிள்ளை லைட்டாக இருந்தால் நல்ல எனர்ஜியாக இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ அதே கதை தான் நமக்கும். இப்போ நம்மளால் எந்திரிக்க முடியலைன்னு வச்சுங்க, அப்போ என்ன குறைஞ்சி போச்சு? குறைஞ்சி. இப்போ இந்த எனர்ஜிக்கு உங்களுக்கு இப்போ ஹார்லிக்ஸ் வேண்டியது இருக்குது, பூஸ்ட் வேண்டியது இருக்குது. காலையில் 4:30 மணி இருக்குது, அதை வாங்குறதுக்கு யாராலையும் முடிய மாட்டேங்குது. ஆக காலை நேரம் வெகு வெகு உகந்த நேரம். நீங்கள் ஒன்று வேணால் பண்ணுங்கள், 4:30க்கு அலாரம் வச்சு 6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் படுத்துங்க. அப்புறம் தூக்கம் வருமா? அப்புறம் வேணால் தூங்கிங்க, வந்தால் தூங்கிங்க. ஏன்னா இந்த சுறுசுறுப்பில் என்ன ஆகிடப்போகுது, எல்லாம் கலந்து போயிடும், ஃப்ரீயாக பிரிஸ்காக இருக்கும், உங்களை எல்லாம் உள்ளே இறங்க போகுது. இப்போ எல்லாருக்கும் மாடல் எக்ஸாம் வந்துருச்சு, பரீட்சை வந்துருச்சு, எல்லாம் பக்குன்னு இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேணாம். எல்லாம் 4:30 எந்திரிங்க, புத்தகத்தை எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்குதா இல்லையான்னு பாருங்கள். எத்தர்நெட்டில் போட்டு வச்சுருங்க, பரீட்சையை தொட்டு பாருங்கள், டக்குன்னு வருதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா அந்த உகந்த நேரம். அப்போ சம்பாதிக்கக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆற்றலை பெருக்கி கொள்ள வேண்டும். அப்போ செலவு செய்யக்கூடிய நிலைன்னு இருக்குது, அதையும் எழுதிக்குங்க. 4 வகையில் செலவாக போகுது. கைகள் கால்கள். கையிலையும் கால்கள்லையும் காந்த சக்தி வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. கண்கள். கண்கள் மூலமாகத்தான் அதிகமான காந்த சக்தி வெளியேறி கொண்டிருக்கிறது. அடுத்தது வாய். அடுத்தது எண்ணம். சம்பாதிக்க தெரியணும், செலவு செய்கிறத குறைக்க தெரியும். இப்போ நல்லா பார்த்துங்க, கைகள் கால்கள். இப்போது உடம்புல உண்டாகக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காந்த சக்தி 5 ஓட்டை வழியாக வெளியேறுது. அந்த 5 ஓட்டை என்னது? 5 புலன்கள். ஏன்னா ஆகிட்டு இருக்கிறத பூரா உள்ளே இருக்க முடியாது, வெளியேறும். இப்போ கொஞ்சம் கண்ணை மூடி உட்காருங்க, ஏதாவது ஒரு எண்ணம் வருதா இல்லையா? நீங்கள் இதைத்தான் நினைக்கணும்னு நினைக்க வேண்டாம், கண்ணை மூடி உட்கார்ந்தாலே ஏதாவது ஒரு எண்ணம் வருது. ஏன் வருது? உங்களை கேட்டுக்கிட்டா வந்துச்சு? இல்லை, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியினுடைய ரொட்டேஷனு கருமையத்தில் தொட்ட உடனே கருமையத்துக்குள்ள எது எட்டுச்சோ அதெல்லாம் எடுத்து வெளியில் விடுது. இன்னும் சமீபத்தில் எதை தொட்டுட்டு வந்தோமோ அதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கு. ஆக மனம் என்ற ஒரு பெரிய தன்மை காந்த சக்தியை வெளியேற்றி கொண்டிருக்கு. அதுதான் எண்ணம்னு வச்சுட்டாங்க. அதற்கு மேலே என்ன நடந்து கொண்டிருக்கோ 5 புலன்கள் மூலமாக அது மோதி கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்களவு அதை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்களவு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மெல்லாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அனுபவிக்க பிறந்திருக்கணும்னு சொன்னாங்க. எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம்? எதை அனுபவிக்கணும்? ஏன்னா நம்ம முதல்ல இந்த புலன் இச்சையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா புலன் சுகம்னு இருக்குது, அதுக்கப்புறம் மூல சுகம்னு இருக்குது, அப்புறம் அறிவு சுகம்னு இருக்குது. ஏன்னா சுகம் நம்ம காண வேண்டும், அது தெய்வ நிலையோடு காணக்கூடிய சுகத்துக்கு தான் பேரின்பம்னு சொன்னாங்க. இப்போ இந்த மனம் என்பதும் 4 உணர்வுக்குள்ளே தான் போய்கிட்டே இருக்குது. ஆக 4 உணர்வுலேருந்து இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலையும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சாப்பிடக்கூடிய உணவில் அந்த இருப்பு இருக்கிறதா, உங்கள் ஜீவகாந்தத்தில் ஒரு இருப்பு இருக்கிறதா? ஒரு நாயில் ஒரு கதை சொல்லுவாங்க. நாய் என்ன வேணுமோ எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும், அந்த எலும்பை கடிக்கும், அது உடையும், அதில் கூறு வரும், அந்த கூறு அந்த நாயினுடைய தாடையில் பட்டு கிழித்து ரத்தம் வரும். இந்த நாய் என்ன நினைக்குமா, எலும்பு துண்டில் எவ்வளவு ரத்தம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த ரத்தத்தை அது நல்லா ருசிச்சு சாப்பிடுமா. இப்போ எலும்பில் ரத்தமாக தன்னுடைய ரத்தமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, தன்னுடைய ரத்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு சுவைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் நாம் அனைவரும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளோ இல்லை உட்காரக்கூடிய தன்மையோ கேட்கக்கூடிய தன்மையோ நுகரக்கூடிய தன்மையோ எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில் தான் ஆற்றல் இருக்கிறதுன்னு சொல்லி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அனுபவிக்கிறதெல்லாம் யார்? நம்மளுடைய காந்த சக்தி. இப்போ உதாரணம் அப்படின்னு சொன்னாக்க, 1 கிலோவில் ஒரு குலோப்ஜான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 30 குலோப்ஜான் வருதுன்னு வச்சுக்கோங்க. மொதல் குலோப்ஜான் எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2வது 3வது என்ன பார்த்தா 10 சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க போல். 7 8ன்னு என்ன ஆயிரும்? திகட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாம் ஒரே கிலோவில் செஞ்சது தான் 30. ஏன் 7வது மட்டும் திகட்டுது? எங்கே இருப்பு இருக்கிறது? இருப்பெல்லாம் எங்கே இருக்குது? நாக்கில் இருக்குது.
அழகாக இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் டெஃபனிஷன் அழகாக சொன்னாங்க. எந்த புலனில் எந்த அளவு காந்த சக்தி இருக்கிறதோ அந்த காந்த சக்திக்கு மேலே இருப்பு இருந்தால் அது இன்பம். அந்த காந்த சக்தி குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, துன்பம் ஆரம்பிச்சிடும். இதே 7வது குலோப்ஜான் நமக்கு என்ன கொடுத்துருது? திகட்டுது. இல்லை நீ மல்லு கட்டிக்கிட்டு 10 தின்னாத்தான் 10 கொடுத்தோம்னா அவன் என்ன பண்ண போகிறான்? வாந்தி எடுத்துருவான்ல. அப்போ என்ன பண்ணிடுது? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ ஜீவகாந்த சக்தி குறைஞ்சி போனோன்னா என்ன நடந்துருது? அதே எதுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ டோட்டலால் நாம் அனுபவித்து கொண்டிருப்பது அனைத்தும் நமது காந்த சக்தி என்பதை நாம் புரிந்து கொண்டால், இப்போ சம்பாதிக்கிற பொருள் உங்களுக்கு தேவையா? இப்போ ஒழுங்காக எல்லாருக்கும் வாழ தெரிஞ்சிருக்கா? ஒழுங்காக எல்லாருக்கும் அனுபவிக்க தெரிஞ்சிருக்கா? ஏன்னா அனுபவிக்க பிறந்திருக்கோம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒழுங்காக அனுபவிச்சோமா? இல்லை. ஒரு டீயை எடுத்து கொண்டால் கூட நம்மளால் ஒழுங்காக குடிக்க தெரியாது. வேறு எப்படி சார் குடிக்கிறது? நாக்கு தானே குடிக்கிறோம். முதல் சிப்பு உறிஞ்சிரும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, துவர்ப்பு இருக்குது, சர்க்கரை சரியாக இருக்குது, பால் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து குடிக்கிறோம். 2வது சிப்பு, 3வது உறிஞ்சு, 4வது உறிஞ்சு, 5, 6 உறிஞ்செல்லாம் என்ன டீயாக நினச்சிட்டு குடிக்க போகிறீங்க? இவர் யார்? ஒரு உறிஞ்சு. நீ எத்தனை மணிக்கு போகிற? ஒரு உறிஞ்சு. திங்கக்கிழமை விட்ட உடனே பறந்துடுவோமா? உறிஞ்சு. கடைசியாக டீயை உறிஞ்சிடீங்களா, போகிற போக்க உறிஞ்சிடீங்களான்னு தெரியாது. இப்போது நீங்கள் அனுபவித்து உறிஞ்சினது எத்தனை டம்ளரு? 1/4 டம்ளர் தான். அதுக்கு மேலே உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் அப்படியே டம்ளர் பறிச்சோம்னு வச்சுக்கோங்க, குடிப்பீங்களா? அப்படின்ட்டு மறுபடியும் உறிஞ்ச ஆரம்பிப்போம். அப்புறம் 2 சிப்பு தான் உறிஞ்சுவோம். 3வது மறுபடியும். இப்படியே மனசு என்ன ஆயிரும்? மனசு எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவு தான் குடிக்கிறோம். மனசு ஒழுங்காக இருக்காது, ஓடி போயிடும். அப்போது மனசை ஒழுங்காக வச்சுக்கிட்டு குடிக்க தெரியாமல் சில பேர் இருக்கிறான். குடிச்சுப்பிட்டு என்ன கொடுத்தாங்க டீயா காப்பியாமல். அப்போ அவன் என்ன நினச்சி குடித்தான்? அப்போ ப்ரெசன்ஸ்னு சொன்னார். அப்போ ப்ரெசன்ஸ் இல்லைன்னா அவன் அனுபவிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் நல்லா அனுபவிச்சு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்காது, குவான்டிட்டி இவ்வளவு தேவைப்படாது. அதனால் நமக்கு அழகாக ஒரு பழமொழி சொன்னாங்க, சிறுக கட்டி பெருக வாழ்னா. சின்னமாக கட்டி, வீடை பற்றி சொல்லலை அவங்க, சின்ன வீடாக கட்டிக்கிட்டு பெருசாக வாழ்னு இல்லை. எதில் சிறுக கட்டி? ஜீவகாந்த சக்தியை சிறுக கட்டி அதை பெருசாக வாழ்ந்து பாருன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம நல்லா உட்கார்ந்து அனுபவிக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து கொண்டால் மனசு சீக்கிரம் நிறைஞ்சு போயிடும். இப்போ எவ்வளோதான், இப்போ ஒரு காப்பியே வச்சுங்க, எத்தனை காப்பி தெரியுமா பிறந்ததுலேருந்து குடிச்சிருப்போம். இன்னும் அந்த டீ காப்பி மேலே ஆசை போயிடுச்சு நமக்கு. அது இன்னும் சாகிற வரைக்கும் போகும்போதே ஒரு டம்ளர் டீயோட வச்சு விடுவான் பாடையில். இவருக்கு ரொம்ப விருப்பம் டீ. 2 டீ தூள் பாக்கெட்டை வச்சு, ஏன்னா அங்கேயும் போய் குடிக்கணும்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிக்ட் ஆகிருக்கிறோம். இன்னும் டிட்டாச்மெண்ட் வரல, ஏன்னா நம்ம ஒழுங்காக அனுபவிக்கலாம். அப்போது அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் எதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம உணரலைன்னா முடியாது. அப்போது ஜீவகாந்தத்தை உணர்ந்து கொள்ளும்போது அதில் வச்சு பார்க்கும். இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, நாக்கில் சாப்பிட்றோமே சாப்பாடு பூராவும் எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நல்லா அரைச்சி ருசித்து சாப்பிடணும். சில பேர் என்னமா சாப்பிடுவாங்க, இந்த கும்பலே பவுல் போட்ட மாதிரி போடுவான், டபக்குன்னு வயிற்றுக்குள்ளே போயிடும், நாக்குக்குள்ளே படாது. நீங்கள் எதுக்கு சாப்பிட்றாங்க? நல்லா ருசித்து சாப்பிட்றாங்க. இன்னும் ரசித்து இந்த எச்சியோடு சேர்த்து சாப்பிட்டா, ஒரு டாக்டர் சொன்னார், நல்லா அரைச்சி கூழாக்கி சாப்பிட்டா சக்கரை வியாதியே வராதுங்கன்னார். ஆனால் நமக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியல. ஆனால் வேணும்னு தட்டில் வாங்கி வச்சுக்கிறோம், உள்ளே போடுறதுக்கு அனுபவிச்சு சாப்பிட முடிய மாட்டேங்க. அப்போ யாரால் முடியும்? தவம் செய்பவர்களால் முடியும். ஏன்னா அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறோம், அந்த ப்ரெசன்ஸில் செய்யக்கூடிய காரியத்தில் இணைஞ்சிருக்கிறோம், அந்த இணைஞ்சிருக்கக்கூடிய நிலையை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ ஜீவகாந்த சக்தி நல்லா பெருகி கொண்டு அனுபவிக்கும் போது உங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் அந்த பொருளை நம்ம எடுத்துக்கொள்வோமா? ஐயா எனக்கு நல்லா ஆசைப்பட்டு சாப்பிட்றேன், எனக்கு இங்கே இருக்குது, நான் 6 இட்லி சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு 3 இட்லி திருப்தி ஆகிருச்சு, அப்போ நான் எனக்கு எக்ஸ்ட்ரா 3 இட்லி எனக்கு வேணுமா? தேவை இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, அறிந்து அனுபவிக்கணும்னு சொன்னாங்க.
அப்படி ஜீவகாந்த சக்தி தான் நமக்கு கன்வர்ஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டால் நீங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கூட்டிக் கொள்வீங்க. இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்டென்சிஃபிகேஷன் என்பது திணிவு நிலை என்பது எந்த அளவுக்குன்னு புரிஞ்சு கொள்ளணும். ரொம்ப பேர் வாழ்க்கையில் ஜீவகாந்த சக்தியை பற்றியே திங்க் பண்ணாமல் வர்றதை அனுபவிக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை அனுபவிச்சோங்கிறத புரிஞ்சுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஜீவகாந்த சக்தி திணிவு என்பது எங்கே இருக்கிறது? இப்போ ஒரு இரும்பு துண்டை எடுத்துக்கொள்கிறோம், ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கொள்கிறோம், அதை மேக்னட்டிசம் பண்ணுறோம் இரும்பு துண்டை. இப்போ நார்த் டு சவுத்து, நார்த் டு சவுத்து, நார்த் டு சவுத்துன்னு தீட்டுறோம். ஒரு 100 தடவை தீட்டுறோம்னு வச்சுக்கோ. அப்போ தீட்டின இந்த இரும்பு துண்டுக்கு மேக்னட்டிசம் ஆயிருக்குமா இருக்காதா? ஆயிருக்கும். இப்போ அந்த இரும்பு துண்டை ஒரு குண்டூசி பாக்ஸுக்குள்ளே வைங்க. ஒரு 10 குண்டூசி இழுத்துக்கிட்டு வருது, சரியா? இப்போ 100 தடவை தீட்டினதுக்கு பதிலாக 1000 தடவை கொட்டியும் கொடுங்க. நார்த் டு சவுத்து, நார்த் டு சவுத்து. இப்போ 1000 தடவை தீட்டின பிறகு இப்போ குண்டூசி பாக்ஸுக்குள்ளே வைங்க. எத்தனை குண்டூசி இழுத்துட்டு வரும்? 100 தடவை தீட்டினதுக்கு 10 குண்டூசி, 1000 தடவை தீட்டினதுக்கு 100 குண்டூசி. இப்போ அந்த இரும்பு துண்டில் ஏதாவது மாற்றம் இருக்குதா பார்க்குறதுக்கு? இல்லை. அதுக்குள்ளே மேக்னட்டிசம் ஏறி இருக்கிறது. இதுதான் இன்டென்சிஃபிகேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு தவம் செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கண்ணாடி தீப பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நம்ம யாரை மேக்னடைஸ் பண்ணுறோம்? நம்மளை மேக்னடைஸ் பண்ணுறோம். அப்படி செய்ய செய்ய புலன் இன்பம் என்பது என்ன ஆகிட்டே இருக்குது? நல்லா அனுபவிக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பொருள் தேவையை குறைத்து மன நிறைவை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பஞ்சேந்திரிய தவம் நம்ம சேர்த்து செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நாக்கின் மீது தவம், மூக்கின் மீது தவம், கண்கள் மீது தவம்னா வச்சு பார்க்குறோம். காந்த சக்தியையும் உயிர் சக்தியும் வச்சு பார்க்குறோம், அங்கேயே கூட்டிக்கொள்ளுது. அதோட அனுபவிச்சு பார்க்கும்போது நம்ம அளவு முறை வைத்துக்கொள்கிறோம், அதுலேயும் நம்ம நிறைவு பெற்றுக்கொள்கிறோம். அப்போ என்ன நடக்குது? we are having surplus பொட்டன்சியல் எனர்ஜியாக உங்களுக்கு ஆற்றல் கூடிக்கொண்டிருக்கிறது. இதை கூட தான் இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எழுதியிருக்கிறாங்க. முகவசியம் ஜெகவசியம் கிடைக்கும். முகவசியம் ஜெகவசியம் இது 2 போதும், மேக்சிமம் ஆற்றல் நமக்கு வந்துடும். ஆக இந்த அளவில் இப்போ ஜீவகாந்த சக்தியை இன்டென்சிஃபை பண்ணி கொள்றதுக்கு அதுதான் தன்மாற்றமாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும். இப்போது காலையில் சொல்லும்போது ஐயா சொன்னான், இந்த பயோ மேக்கனிசம் என்பது, ஏன்னா உடம்பில் மனிதன் எடுத்துக்கொண்டால் 3னுடைய கான்செப்டு உடல், உயிர், மனம். நல்லா பார்த்துக்கொள்ளலாம். உடல் என்பது ஃபிசிக்கல் பாடி, உயிர் என்பது ஸ்பிரிச்சுவல் பாடி. நல்ல வார்த்தையை கவனிச்சுங்க. உயிர் என்பது ஸ்பிரிச்சுவல் பாடி. ஜீவகாந்தம் என்ற மனம் என்ன தெரியுமா? கேஷுவல் பாடினா அது காரண சரீரம், இது ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம்னு சொன்னான். இப்போ ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லும் போது யாராக இருக்கிறா? உயிர் என்பதே ஸ்பிரிச்சுவல் பாடி. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆன்மீகத்துக்கு என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேர். அப்போ உயிருக்கு இருக்கக்கூடியதான் ஸ்பிரிட்டு, அதான் ஸ்பிரிச்சுவலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல் மனம் என்பது இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன உடல்னு சொன்னாங்க? காரண உடல். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது கேஷுவல் பாடினா அந்த ஜீவகாந்தம் என்பது காரண சரீரமாக வருகிறது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஏன் பிறந்தேன், என்ன காரணம்? இந்த காரணத்துக்கு எதை சொல்ல போகிறோம்? காரியத்தை சொல்ல போகிறோம். போன ஜென்மத்தில் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இந்த கர்மாவனுடைய தன்மையெல்லாம் இந்த காரணம் வந்திருக்கிறது. அதனால தான் காரண காரியம்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவகாந்த உடல் என்பது காரண காரியத்திற்காக வந்திருக்கிறது. காரணத்திற்கான காரியம், காரியத்திற்கான காரணம். இப்போ இந்த ஜீவகாந்த சக்தியை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் அப்போ தான் என்ன ஆக போகுது? பதிவுகள் அனைத்தும் கழிக்கப்பட போகுது. அந்த பதிவுகள் கழிப்பதற்கு இது என்ன பண்ண போகுது? முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸ் பண்ணி புலன்கள் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் இருப்பு என்ன இருக்குங்கிறத காமிக்குது. ஒருத்தர் திட்டாரு, இப்போ உங்கள் மனசுக்குள்ள என்ன வருது? திட்டணும், சண்டை போடணும்னு மனசுக்குள்ளேருந்து வருது. இப்போ நீங்கள் தற்சோதனை பண்ணியிருக்கிறீங்க, அகத்தாய் பண்ணியிருக்கீங்க, தியானம் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு திட்டணும்னு மனசு சொன்னாலும் உங்களுக்கு திட்டுறதுக்கு மனசு வருதா? என்ன வருது? என்னமோ என்ன பதிவாக தெரியல, இவன் வாயில் கடந்து தடுமாறுறோம். சரி, தொலையுது.
அப்படி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ காரண காரியம் ஏன் வந்துட்டு நம்ம திட்டுப்படணும்? திட்டுப்பட வேண்டியது ஏன்? தீதும் நன்றும் பிறதர வர அவன் திட்டவும் முடியாது, நீங்கள் ஒன்றும் செய்யவும் முடியாது. அது தன்னுடைய கருமையமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்துறதுலாம் யார் தெரியுமா? இந்த காந்த சக்தி தான். இப்போ இந்த உடம்புல ஓடிட்டு இருக்கக்கூடிய காந்த சக்தி, அதை பயோ மேக்னட்னு சொல்கிறாங்க, இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்க, பயோ கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பயோ கரண்ட் தான் 2 விதமான செயல்பாட்டுக்கு வருதுன்னு சொன்னார் காலைல. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொன்னாங்க. இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்பது தான் இயங்கி நரம்பு மண்டலம். இதை 7 தாதுக்களாக மாற்றுறது, ஹார்ட்டை நடத்துறது, நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் யார் போய்கிட்டு இருக்கிறா? அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் மனமாக இருக்கிறது. இந்த மனம்தான் திங்க் பண்ணுது, கிளாரிஃபை பண்ணுது, விசுவலைஸ் பண்ணி பார்க்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குது. அத்தனைக்கும் இருக்கக்கூடியது யார்? இந்த ஜீவகாந்தத்தில் 25%. அதனால தான் என்ன பண்ணாங்க, ஜீவகாந்தத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏன் கூட்டிக் கொள்கிறோம்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அப்போ காந்தத்துகள் எப்படி உண்டாகிட்டே இருக்குது? இங்கே தான் இயல்பூக்கம் என்ற நியதி நடந்து கொண்டே இருக்கிறது. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதல், அறம், இது 3ம் டிவைனுடைய திறமாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த டிவைனுடைய முதல் செட்டப் என்ன நடக்குதோ அது எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? அது தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எல்லாம் அட்ராக்ட் பண்ணும்போது சென்டரை நோக்கி ஓடியாருது, ரிப்பல்ஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகுது? சென்டர்லேருந்து பிச்சுக்கிட்டு போகுது. அதனால தான் சொன்னாங்க குவிகிறது விரிகிறதுன்னு சொன்னாங்க. இந்த குவிதலும் விரிதலும் என்பதை என்னவாக இருக்கிறது? அட்ராக்ட் பண்ணுது, ரிப்பல்சிவ் ஆகுது. இது ரெண்டும் வந்து போகக்கூடியது. இப்போ நீங்கள் நார்த் போல் சவுத் போல்னு இருக்குது. நார்த்தோட நார்த்தை ஒன்றா சேருங்க, என்ன பண்ணும்? தள்ளிடும். நார்த்தோட சவுத்தை ஒன்றா சேருங்க, சக்குன்னு ஈர்த்துக்கொள்ளும். அப்போ நார்த் சவுத்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, நார்த்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ 2 விதமான இயக்கம் எங்கே வந்ததோ அங்கே என்ன வச்சுட்டாங்க? காந்தம்னு வச்சுட்டாங்க. இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எங்கே வந்தது இருக்கிறது? மகா ஆகாசம், மூலப்பொருள், தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சுத்தவெளி, சுழலோடு கூடிய பரமாணு, விரிவலை காந்தம். இப்போ அந்த காந்தம் ஏகாந்தமாக இருக்கிறது. அதுக்கு அப்பால் வரக்கூடிய என்னமாக வருகிறது? வான்காந்தமாக வருகிறது. அதுக்கப்புறம் என்னமாக வருகிறது? ஜீவகாந்தமாக வருகிறது. இந்த வான்காந்த ஜீவகாந்த ரகசியத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால்தான் ஏகாந்தத்தை தெரிய முடியும். திருமூலர் ஒரு பாட்டு அழகாக சொன்னார். அந்த வான்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் எது வழி, நீங்கள் எதை பிடிச்சி கொள்ளணுங்கிறதுக்கு அழகாக சொன்னார். இந்த முதல் வரி எல்லாருக்கும் அழகாக தெரியும். என்ன தெரியுமா? யான் பெற்ற இன்பம். அடுத்த வரி அங்கே தான் உடனே எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லிடுவாங்க. நான் ஒரு குலோப்ஜான் சாப்பிட்டேன்னா யான் பெற்ற இன்பம், நீங்கள் ஒரு குலோப்ஜான் சாப்பிடுங்க. அதுக்கு அப்புறம் அவர் எந்த சுகத்தை சொன்னார், எந்த இன்பத்தை சொன்னார்னு எல்லாரும் விட்டாச்சு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. யான் பெற்ற இன்பம் என்ன தெரியுமா? அந்த வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு அதுதான் பற்ற தலைப்படும் தானே. ஆனால் அவர் வான்காந்தம் ஜீவகாந்தம்னு சொல்லலை. அதை எப்படி சொன்னார்? அதையும் மறைச்சிட்டார். எப்படி மறைச்சார்? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடினார். ஏன்னா ரொம்ப பேருக்கு பதில் சொல்ல முடியாது. காட்டியாமா, வான்காந்தம் காட்டியாம எப்படி காட்டுறது? அப்போ நீயே என்ன பண்ணி ஆகணும்? சிந்திச்சு பாரு, ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. வான் பற்றி நின்ற மறைபொருள், சாமி சொன்னாங்க மறைபொருள்னு சொல்லி. வான்காந்தம், உயிர், மனம், இதெல்லாம் மறைபொருள்னு சொன்னான். அப்போது மான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் அப்படி சொன்னா அது யார் தெரியுமா? ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம்னார். ஊன் உடம்பு ஆலயம்னார். இந்த ஊன்னா உடம்பு. ஊன் பற்றி நின்ற உணர்வுரு, உணர்ந்து பார்க்கக்கூடிய உருப்பொருளாக இருக்கிறது யாருன்னா அது மந்திரம்னார். மந்திரத்துக்கு என்னதையுமா இருக்குது? அர்த்தம் இருக்குல்ல, ஆற்றல் உண்டு.
இன்னென்ன ஆற்றலில் ஈர்த்து கொண்டு வருங்கிற மந்திரம் என்பது ஒரு வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷனாக இருக்கிறது தான் இப்போ எதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது? ஊன் பற்றி நின்ற உணர்வை தரக்கூடிய மந்திரமாக இருப்பது இந்த உயிர். இப்போ என்ன பண்ணணும்? அந்த வான் பற்றி நிற்கக்கூடியதையும் ஏகாந்தத்தையும் பிடிக்கணும்னா இப்போ எதை பற்ற சொன்னார்? தான் பற்றப்பட்ட எதை? உயிரை பற்ற அது வான்காந்தமாக மாறி அது பிரம்ம நிலையாக மாறிவிடும். இந்த இன்பம் பெருக இவ்வையகம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? உயிரை பிடிச்சாச்சு அப்படின்னா இங்கே ஜீவகாந்த சக்தி மலர்ந்துட போகுது. இந்த ஜீவகாந்த சக்தி எதோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்குது? வான்காந்தத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்குது. வான்காந்தத்தோடு மெர்ஜி ஆகும்போது அது மூலப்பொருளை போய் அடைஞ்சிடும். அதான் நமக்கு சொன்னாங்க, சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம்னு சொன்னாங்க. அந்த சாயுச்சிய நிலை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முதல்ல காந்த சக்தி என்ன பண்ணி ஆகணும்? உணர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய உணர்வுரு. இந்த ஜீவகாந்த சக்தி தான் படற்கை நிலையாக உணர்வாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ 5 புலன்களையும் அது உணர்வுன்னு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் கடந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நாக்குக்கு ஏதாவது போட மாட்டாங்களா? இருங்க 5 மணிக்கு போடுவாங்க. ஏதாவது போட மாட்டாங்களான்னு பார்க்குறோம். இப்போ ஏதாவது மியூசிக் போட மாட்டாங்களா? பஸ்ஸில் ஏறி உட்காந்தவொன்னே பாட்டை தட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்க்குறோம். டிவியை தட்ட மாட்டேங்கிறானேன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 5 புலன்களும் இங்கே இருப்பு இருக்கும்போது அனுபவிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் முதல்ல சொன்னது போல் இந்த 4 வகை இருக்குது பாருங்கள். கைகள் கால்கள் நீங்கள் சும்மா வச்சுருந்தாலும் என்ன பண்ண போகுது? கைகள் வழியாக போய்கொண்டே இருக்கும். இப்போ புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுறோம்? கை கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? தெரியாது. ஏன் கையில் ஜீவகாந்த சக்தி இருக்கிறது, அவர் கைக்குள்ளே ஜீவகாந்த சக்தி இருக்கிறது, ஒன்றோட ஒன்று ஊடுருவுது. ஏன்னா காந்தம் அலையக்கம் ஊடுருவும் இல்லையா? அப்போ அவருடைய எண்ணங்கள் எனக்குள்ளே மலரப்போகுது, என்னுடைய எண்ணங்கள் அவருக்கு மலரப்போகுது. எனக்கு சாதகமாக அவர் பேசுவார், அவருக்கு சாதகமாக நான் பேசுவேன். முகவசியம் ஜகவசியம் இது 2 இன்ட்ரூஷனில் நடக்குது. நம்மளால் ரொம்ப விவரம். ஏன்னா அவன்கிட்ட நம்ம ஏன்டா ஏற்றுக்கிறோம்னு வணக்கம்ன்றான், கையை கொடுக்க மாட்டான். ஃபாரின்காரன் தான் எல்லாம் கையை கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்மளால் நமஸ்தே ஜின்னு கையை கொடுக்க மாட்டான், என் தனக்குள்ளே வச்சுக்குவான். ஜாக்கிரதை. ஏன்? கால்கள் மூலமாக. இன்னும் மகான்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் பாத பூஜை பண்ணுறோம்? கால்கள் வழியாக காந்த சக்தி வெளியேறிக்கிறது, அதை ஈர்த்து கொள்கிறோம். கல்யாணம் பண்ணி உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொன்னாங்க? வலது காலை வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு வா முதல்ல சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்களும் ரைட்டாக வலதைத்தான் வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த சுற்றி இருக்கிற 4 பேர் தான் இருக்கோங்கிறத காமிச்சிக்கிறதுக்கா வலது காலும்பா நம்ம மறந்து போய் இடத்த காலை தூக்கி வச்சுருவோம். இது என்னமோ சத்திரானே தெரியாதனமாக மாற்றி தான் வைக்கிற மாதிரி அதை தூக்கி வச்சுருவோம். அது எதுக்குங்கிறதே தெரியாது. அப்போ வலது பக்கம் ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னட்டிக் வேவை நம்ம வாங்கிக்கொள்கிறோம். அதுபோல் நம்ம கைகள் கால்கள் மூலமாக காந்த சக்தி வெளியேறி கொண்டிருக்கிறது. அதை நம்ம இனத்தை வைத்துக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது கண்கள். நீங்கள் இதைத்தான் பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் சும்மா போகும்போதே கண் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? பார்க்குறதெல்லாம் கண்ணிலேருந்து ஆற்றல் போய்கொண்டே இருக்கிறது. பஸ்ஸில் ஏறுறீங்க, எது பக்கத்தில் உட்காருவீங்க? கண்ணாடி ஓரம், ஜன்னல் ஓரம். எதுக்கு? வேவாக்குறதுக்கு தான். இப்படியே பார்த்துக்கிட்டே போய் இங்கே இறங்க போகும்போது அவன் லோன்னு போயிடுவான். ஏன்னா பார்க்குறது அத்தனையிலையும். இப்போ ஒரு வீடை பார்க்குறான்னு வச்சுக்கோ, அவன் என்ன பார்ப்பேன்? ஐ வீடுமா. அது ஐ வீடுனா மை வீடுன்னு அர்த்தம். நான் ஐயனா நான் அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த வீடை பார்த்த உடனேயே இவன் ஜீவகாந்த சக்தி அப்படியே அதில் போய் பளிச்சுன்னு உட்கார்ந்துருது. இப்போ கண்ணை மூடி அந்த வீட்டை நினச்சானா வருமா வராதா? அப்போ அந்த வீடு பூராவும் இவனுடைய காந்த சக்தியை வாங்கிருச்சா இல்லையா? சரி, ஒரு வீடை மட்டுமா பார்க்குறான். அடுத்தாப்புல தோப்பு வரும், ஐ தோப்புமா. அப்புறம் ஒரு காரு வரும், ஐ காருமா. இப்படி மை காரு மை தோப்பு. கடையில் போனால் ஐயோன்னு போவான். வந்து இறங்கணுன்னு சொல்லுவான், ரொம்ப ட்ராவலிங் டயர்டு, ஒரு காப்பி சாப்பிடணும்பா. காப்பி சாப்பிட்றதுக்கு நாக்கில் இருந்தாலும் அது ருசிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுங்க, கண்ணால் நம்ம பார்க்குறதுனால ஏகப்பட்ட இறஞ்சி வெள்ளை செலவாகிக்கிட்டு இருக்குது. கண்ணை மூடி உட்காந்து இறங்குற இடத்துல கண்ணை திறந்துட்டு இறங்கி பாருங்கள், எப்படி ஏறினீங்களோ அதே எனர்ஜியோடு கீழே இறங்கலாம். ஆனால் லக்கேஜை மட்டும் கால்கிட்ட வச்சுங்க.
ஏன்னா அப்போ மொத்தத்தையும் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவேன். அப்போ கண்கள் மூலமாக அதிகமாக காந்த சக்தி போய்கொண்டு இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை, டைம் இல்லை. காந்தாரின்னு ஒரு பாத்திரம், அந்த காந்தாரின் பேரே அவளுக்கு என்ன வச்சாங்க பாருங்கள், காந்தாரி திருதராஷ்டிரனுடைய ஒய்ஃபு, துரியோதனுடைய அம்மா. கடைசியாக தர்ம யுத்தம் நடக்குது, துரியோதனன் பீமன் 2 பேருக்கும் சண்டை நடக்க போகுது. இந்த காந்தாரி சொல்கிறா, ஏ துரியோதனா, என் அரண்மனைக்கு வா, ஆனால் வரும்போது என்னென்னா ஆடை எதுவும் இல்லாமல் நீ வான்னு சொன்னான். ஏன்னா மகன், இது அம்மா, ஆடை இல்லாமல் வான்னு சொல்கிறான். சரி, இவன் வர்றான். வரும்போது கிருஷ்ணர் என்னையுமா சொல்கிறாரு, என்னப்பா இப்படி ஆடை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்ல, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, இது மாதிரி வான்னு சொன்னாங்க, நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அம்மானாலும் பெண்மை இல்லையா, அதனால் நீ வந்து இப்படி போகக்கூடாது, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு வாழை இலையை சுற்றிக்கிட்டு போகணும். வாழை இலையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. உயிருக்கும் வாழை இலைக்கு ரொம்ப ஒரு இணக்கம் உண்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்றலாம் எந்த இலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், வாழை இலையில் சாப்பிடுவோம். இன்னும் இயற்கை வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா வாழை இலையை கட்டி இந்த சூரியனில் படுக்க போடுவாங்க, நஞ்சு பூரா வெளியேறிடும். வாழை இலைக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. உடனே வாழை இலையை இடுப்பில் கட்டிக்கிட்டு வா, உனக்கு உயிர் சக்தி ஊடுருவிடும்னு சொல்லுவார். இவன் வருவான். இந்த காந்தாரி என்னதுமா பண்ணிக்கிட்டு இருப்பா, கண்ணை கட்டியிருப்பான். ஏன் கண்ணை கட்டியிருந்தான்னு தெரியுமா, கணவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் என்ன கஷ்டப்படுறானோ அதே கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணும்னு சொல்லி தெரிகிற கண்ணை கட்டியிருப்பான். இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, ஏன்னா கணவருக்கு அது இல்லைங்கிற மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு தெரிய முடியாது. சரி, இப்போது அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வர்றான், வரும்போது கண்ணை கட்ட அவுக்குறான். அவுத்துட்டு உச்சந்தலையிலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றா, கால் வரைக்கும் பார்த்துக்கிட்டு வரான். பார்க்க போகும்போது இடுப்பில் அந்த இலை இருந்துச்சா, பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறத பார்த்து முடிச்சிட்டான். முடிச்சுவிட்டு பார்த்தா இந்த வாழையில் கட்டியிருந்தான் பாருங்க, அந்த இடம் போக மிச்ச இடம் பூரா வஜ்ரமாக மாறிக்கிச்சு. உடம்பு பூராவும் வஜ்ரமா இரும்பை காட்டிலும் ரொம்ப வலுவான உடம்பாக மாறிக்கிச்சு. இந்த இடுப்பு மட்டும் என்னவாயிருச்சு, வாழையில் கட்டினால மறைஞ்சிக்கிச்சு. அப்போ பார்த்தோன்னே கேட்குறா, என்னடா இப்படி வந்துட்டு, அவனை நான் முழுசாக சொன்னேன்ல அப்படின்னு. இல்லை, கிருஷ்ணன் தான் இப்படி சொன்னான், கட்டிக்கிட்டு போன்னு சொன்னான், அதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தான். உடனே கிருஷ்ணனை கூப்பிட்டு, ஏன்டா அந்த வேலை பண்ணேன், இப்போ பாரு அவனுக்கு இடுப்பு பகுதி மட்டும் சதையாக இருக்குது, மற்றது பூரா வஜ்ரமாக மாறிக்கிச்சு அப்படி. இல்லை, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு நுணுக்கம் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அதுக்காகத்தான் கட்டி விட்டான். இப்போ என்ன சொல்லிவிட்டான், அவளும் புரிஞ்சுக்கிட்டா, காந்தாரி முடிஞ்சா. இப்போ இப்போ இந்த கதையில் என்ன தெரியுமா நுணுக்கம், கதையெல்லாம் எல்லாம் ஆன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம், என்ன நுணுக்கம் தெரியல. இத்தனை நாளும் கண்ணை கட்டியிருந்தா பாருங்க, அந்த கட்டி இருந்ததுனால கண்ணுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆன காந்த சக்தி அப்படி கண்ணுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ கண்ணை திறந்து அவன் உடம்பை பார்க்கையில் குவிஞ்சிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அனைத்தையும் என்னவாக மாற்றிருச்சு, அவனுடைய உடம்பை வஜ்ரமாக மாற்றிருச்சு. இப்போ நாலுலேருந்து எல்லாம் கணக்கட்டிக்கிட்டு தான் தெரிய போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொட்டன்ஷியலாக மாற்றிக்கிறது தேவையில்லை, தேவையானதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத கண்ணை மூடிக்குங்க. அப்புறம் என்ன நடக்குது, பீமனுக்கும் இவன் அப்போது கிருஷ்ணன்ட்ட கேட்டுக்கிறாங்க, இந்த வேலை நீ தான் பண்ணிவிட்டு ஏதோ சாதியம் பண்ணிட்ட, அதனால் இந்த ரகசியத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறான். காந்தாரி என்ன பண்ணுறா, சத்தியம் வாங்கிக்கிறான். வாங்கின உடனே பீமனுக்கும் துரியோதனுக்கும் சண்டை நடக்குது. இவன் அடின்னு அடித்து பார்க்குறான், எல்லாம் கதை தான் உடஞ்சி போச்சு. கடைசியில் என்ன நினைக்குமா, இவன் மறைஞ்சிக்கிட்டு கிருஷ்ணன் இப்படி தொடையில் தட்டுறான். உடனே தொடையில் போட்டான், துரியோதனன் செத்தான். இப்போ இந்த கதையில் இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, காந்த சக்தி. அவளுக்கு பேரும் என்ன சொன்னாங்க, காந்தாரி. அப்போ ஜீவகாந்த சக்தி என்ற இருப்பு நிலையை நீங்கள் சேமித்து கொண்டால் என்ன பண்ணலாம், பல வித்தைகள் நீங்கள் செய்யலாம். அப்பேற்பட்டு சேர்க்கக்கூடிய நிலையில் இந்த ஆற்றலை கூட்டிக் கொள்வது. இப்போ பஞ்சத்தன் மாற்றம்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 5 பூதங்களும் எப்படி தன்மாற்றமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இது பூரா வெளியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதே இது உடம்புக்குள்ளேயும் பஞ்ச புலன்கள் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே இந்த கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சூரியனை எடுத்துக்கொள்கிறோம். இப்போ சூரியனுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. இப்போ வெளிச்சம் வருது. இதுக்கு எங்கேருந்து ஆற்றல் வந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் எரிஞ்சு என்னவாக மாறிக்கிட்டே இருக்குது, ஒளியாக மாறிக்கிட்டே இருக்குது. மீண்டும் அங்கே ஹைட்ரஜன் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா,
இன்றைக்கி எரிஞ்ச சூரியன் நாளைக்கு இல்லாமல் போயிட்டானா? அப்போ என்ன நடந்து கொண்டே இருக்கிறது? காந்த சக்தி கரைந்து கொண்டே ஒளியாக போய்கொண்டே இருக்கிறது. அதே நம்ம உடம்புலையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற வந்துக்கிட்டே இருக்குது. ஆக பஞ்சதன் மாத்திரைகள் என்ற ஒரு நிலையில் அனுபவிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் முழுமையாக சிறுக கட்டி பெருகமாள் என்ற ஒரு தன்மையில் அனுபவிக்க ஆரம்பித்தாச்சுன்னா உங்களுடைய இருப்பு கூடிக்கொள்ளும். அந்த இருப்பு கூட கூட இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னும் மேலும் கூட்டிக்கொள்ள என்ன கிடைக்க போகுது? எதன் மூலமாக கூட்டிக்கொள்ள போகிறோம்? தவம் செய்ய ஃபஸ்ட்டு தவம்தான். தவத்தின் மூலமாக வெளியேறக்கூடிய மனம் என்பது இல்லாததுனால, அந்த மனம் உயிரோடு ஒடுங்கி இருப்பதுனால இந்த காந்த சக்தி உயிர் சக்தியாகவே உடம்புக்குள்ளே தங்கின. அதனால தான் எல்லாரும் முதல்ல எதை சொன்னாங்க? நீங்கள் மனோலக்கலைன்னு எடுத்துங்க. எது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க? தாவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேர். இன்னும் திருமூல சொன்னாலும் அத்தான் சொல்லியிருக்கா. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறுதோனி இழைப்பினை போக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் நற்துணையாமே. நான் தவமும் அறமும் தான். சாமி தவமும் தற்சோதனையும் சொன்னார். இன்னும் அவையாரோடு சொன்னார், தானமும் தவமும் செய்வோர்க்கு வானவர் நாடு வழிகடைத்திடுமேன்னு சொன்னான். ஆக முதல்ல வரக்கூடியது தவம். தவத்தில் என்ன ஆகுது? மைண்டு என்பது இல்லை, மனம் உயிரோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது. அப்போ அதனுடைய வேவ் லெங்த் என்பது விரிஞ்சு போகிறதுக்கு இல்லை, அங்கேயே அடங்கி இருக்கிறது. அது உங்கள் ஆற்றலை கூட்டி கொடுக்குது. இப்போ நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? வாழ்வினுடைய நோக்கம் என்ன? பிரம்மநிலை அடைய வேண்டும். பிரம்மநிலை அடைய வேண்டும்னா இனம் இனத்தோடு சேரும். இப்போ பெண்களாக உட்காந்துருக்குறீங்க, ஆண்களாக உட்காந்துருக்குறீங்க. இப்போ நம்ம மனுஷனாக இருக்கிறோம், இப்போ நம்ம தெய்வமாக மாறணும். அப்போ இனம் இனத்தோடு சேரும்னா இந்த மனிதன் நம்ம எந்த இனமாக மாறணும்? தெய்வ இனமாக மாற வேண்டும். அந்த தெய்வத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வத்தன்மை என்பது எதுவாக இருக்கிறது? உங்களுடைய இருப்பு. இப்போ இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி என்னவாக இருந்து கொண்டு இருக்கிறது? செலவாக்குறதுக்கு தான் இருக்குது. அதை என்ன பண்ணி ஆகணும்? திருப்பி பார்க்கணும். திருப்பி உள்ளே போ, கடந்து உள்ளே போ, உள்ளே இருப்பை கூட்டிக்கிட்டே வா. கூட்டிக்கிட்டு இருக்க அடுத்த அழகாக சொன்னாங்க, கருமையம் இடம் மாற வேண்டும்னார். கருமையம் இப்போ எங்கே இருக்குது? எல்லாருக்கும் மூலாதாரத்தில் இருக்குது. இப்போ 7 சென்டர் இருக்குது. இடம் மாற வேண்டும். எது நமக்கு கேந்திரம்? நம்ம கேந்திரம் இதோட முடிஞ்சு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ கேந்திரம் தலை உச்சி. இது 7வது நரகம்னு சொல்லுவாங்க. நரனுடைய அகம் நரகம், இது மனிதனுடைய அகம். எல்லாருக்கும் 6வது ஆரத்தை அங்குச நிலையில் தான் சொல்லியிருக்காங்க. 7வது ஆதாரம்னு சொல்லலை. 7வது ஆரம் பிரம்மரந்திரம் என்ற இறைநிலை இருப்பு. இந்த இறைநிலை இருப்புக்கு அந்த குண்டலினி மகாசக்தி மேலே வரணும்னா இருப்பு கூட்டும். அப்போ உச்சிக்கு வரும்போது உச்சி திறக்கப்படணும், இந்த உச்சியின் வழியாக வெளியேற்றப்படணும். அந்த கோயில் திருவிழாவில் பார்த்தாங்க, ஒரு மாரியம்மன் கோயிலில் பார்த்தேன். பார்க்கும்போது எல்லாம் வரிசையாக உட்கார வச்சுருந்தான். திடீர்னு இந்த சாமியார் என்னமே பண்ணார்? சாமியாடி டக்குன்னு எல்லா தள்ளையும் தேங்காய் உடைச்சான். தேங்காய் உடைச்சி அவன் ஒழுங்காக விரதம் இல்லைன்னா அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு. சில பேருக்கு டப்புன்னு 2 நூல் அடித்த மாதிரி அடிச்சிருச்சு. ஏன்டா தேங்காய் உடைக்கிறாங்க தெரியல, என்னமா காட்டுத்தனமாக பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா தெரியுது, பெரிய மகான்கள் என்ன பண்ணுவாங்களாம், முக்தி அடைய வேண்டும் என்ற நிலையில் எல்லாம் அப்படியே குவிச்சு 7வது மையத்துக்கு கொண்டாந்து வச்சு வெளியே தப்பும்போது இப்படிம்பாங்களாம், தலையில் தேங்காய் உடைப்பானோ அது வெளியில் வைத்திடுவாங்க. அதுக்கு நீங்கள் உடச்சிக்கிட்டு வெளியேற்றலாம்னு இப்போதைக்கு முடியாது. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அது மேலே ஏற்ற தெரியணும். ஏற்றும் போது வெளியேற்றுவதற்கு கவாலம் என்பது இறுக்கமாக இருக்கிறதுனால அங்கே என்ன கொடுக்குறாங்க? டக்குன்னு அடித்தோன்னு ஒரு வைப்ரேஷனை கொடுக்குறாங்க. அதில் ஓப்பன் ஆகுது, அப்படியே வெளியே. ஆக உச்சி என்பது ஜைன மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது நரகத்தின் வழியாக போனவன் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்ப மாட்டார். அப்போ 7வது நரகமாக இருக்கக்கூடிய உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஜீவகாந்த சக்தியினுடைய திணிவு நிலை வேண்டும். அது திணிவில் என்ன பண்ணி ஆகணும்? மேல் நோக்கு பயணமாக அது போகணும். நீ இப்போ நம்ம கொண்டு போய் பழக்கப்படுத்துகிறோம், அது போய் ஆகணும். அப்படி போவதற்கு உங்களுடைய இருப்பை நீங்கள் கூட்ட வேண்டும். கூட்டக்கூடிய வல்லமை முதல்ல தவத்தில் இருக்கிறது. அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பது கண்ணாடி பயிற்சியும் தீபப்பயிற்சி. தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. இந்த தீபத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் தெரியும், பல கிளாஸில் நீங்களும் படிச்சிருக்கிறீங்க. நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அந்த தீபத்தோடு கனெக்ஷன் வைக்கிறது.
எப்படியும் அடுப்பில் பாலை வச்சு நெருப்பை சூடு பண்ணும்போது எந்த பால் பொங்கி மேலே வருவது போல நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி கண்கள் வழியாக விளக்கோடு கனெக்ஷன் ஆகும்போது அந்த உஷ்ணத்தை இந்த கண் வாங்கி கொள்ளுது. வாங்கி கொண்டு உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியெல்லாம் என்ன பண்ணுது? டியூன் பண்ணி பெருக்குது. டியூன் பண்ணி பெருக்கும்போது உடம்பு பூரா பூரிச்சு போய் நிற்கிது. அதை க்ளோஸ் பண்ணி மூடுறோம் பாருங்க. மூடும்போது அப்படியே அமைதியாகுது. அமைதியாகும்போது இவ்வளோ பூரம் உடம்பு பூரா பூரிச்ச ஜீவகாந்த சக்தி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் பண்ணுறதுக்கு வெளியே இருக்கக்கூடிய வான்காந்த சக்தி என்ன பண்ணுது? உடம்புக்குள்ளே ஊடுருது. எவ்வளோ பெரிய ரகசியம் பார். இடத்த தயார் பண்ணி கொடுத்த உடனே அது ஈர்த்துக்கொள்ளும். இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட சொல்கிறான், அவன் பொல்லாதவனாக இருக்கிறான், அவன்கிட்ட நீ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அவன் கெடுதலை செய்கிறவனா இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளே என்ன இறங்கிடுது? நல்ல பிள்ளை இருக்கணும்னு தோணுது. அப்போ நல்ல பிள்ளைக்கு ஒரு வேலையை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுபோல் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை நல்லா ஃபுல்ஃபில்டாக பூரிப்பாக கூட்டி விட்ட உடனே அடங்கும்போது என்ன பண்ணிடுது? அது தானாக ஈர்த்து கொள்ளுது. இதே போல் 3 மடங்கு தடவை செய்யும்போது ஆற்றல் குவிந்து கொள்ளுது. இன்னும் ஒன்று, இந்த பக்தி யோகத்தில் சொல்லும்போது மந்திரம் எந்திரம் தந்திரம்னு சொல்லுவாங்க. எந்திரம் ஒன்றை வைத்து கொண்டு தான் பக்தி யோகத்தில் நடத்துகிறாங்க. இப்போ ஒரு உருவத்தை வைக்கிறாங்க, ஒரு சாமியை வைக்கிறாங்க, ஒரு பிள்ளையாரை வைக்கிறாங்க, இங்கே எந்திரம் இருக்கிறது. அதுக்குள்ளார என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த சாமி சிலைக்குள்ளேயும் ஒரு எந்திரம் வச்சுருப்பாங்க. அதுக்கு மந்திரத்தை சொல்லுவாங்க. தந்திரமே எனர்ஜியை வான்காந்தத்திலேருந்து இறக்கி கொடுப்பாங்க. கோபுரத்தின் மூலமாக வான்காந்த சக்தி அழகாக சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன்? கோபுரத்தை எவன் பார்க்குறானோ, கலசத்தை எவன் பார்க்குறானோ, அது பின்னால் எதை பார்க்க போகிறான்? வான்காந்தத்தை பார்க்க போகிறான். ஆனால் நம்மெல்லாம் அந்த வான்காந்தத்தை பார்க்குறோம்னே நினைக்காம கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக கல்லில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி வான்காந்த சக்தியோடு மெர்ஜி ஆகிக்கிட்டே இருக்குது. எடுக்க போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? கோபுரத்துலேருந்து அப்பால் இருக்கக்கூடிய வான்காந்தம் உடம்புக்குள்ளே ஊடுருவுது. அதனால தான் கோடி புண்ணியம் நமக்கு சொன்னான். அப்போ ஆற்றல் குவிக்கக்கூடிய அளவில் எந்திரம் என்ற ஒன்றை வைத்து கொண்டு, அதே போல தான் நமக்கு என்ன நடக்குது? இந்த விளக்கு என்பது எந்திரமாக இருக்கிறது. ரொம்ப பேர் கல்யாணம் பண்ணி எதுக்கு தெரியுமா கூட்டிகிட்டு போயிருக்காங்க? கணவனோட குடும்பம் நடத்துறதுக்கா? அதுக்கு முன்னால் என்னையுமா வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஒரு மருமகள் வேண்டும். ஏன் விளக்கேற்றி வைக்க? ஏன் இந்த பெருசு ஏற்றினா எரியாதா? அது எதுக்கு இலசா பிடிக்கிறாங்க? ஏன்னா வான்காந்த சக்தியை ஈர்க்கிறதுக்கு உடம்புல வல்லமை வேணும். பெருசுக்கு எல்லாம் கலந்து போயிருக்கும், அது வயசாகிருக்கும், செல்லுகளுக்கு ஆற்றல் இருக்காது. காலையில் பத்தில் சொன்னார்ல, ஈர்த்து கொள்ளணும், பிடிச்சி வச்சு கொள்ளணும், பிடிச்சி வச்சு கொள்ளணும். வித்து சக்தி எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது அந்த அளவுக்கு வான்காந்தத்தை ஈர்த்து கொள்ளும். அதுக்காகத்தான் என்ன பண்ணாங்க? விளக்கேற்றி வைக்கிறதுக்கு மருமகள் வேண்டும். விளக்கேற்றி வச்சோன்னே வீடு பூரா என்ன மலர்ந்து நிற்குது? காந்த சக்தி மலர்ந்து நிற்குது. எதுவாக மாறி இருக்கிறது? வெளிச்சமாக மாறி இருக்கிறது. அந்த வெளிச்ச காந்த சக்தி என்ன ஆகிட்டே இருக்குது? வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 6 மணி பகல் வரைக்கும் சூரியனுடைய காந்த சக்தி ஊடுருவி கொண்டிருக்கிறது. இருட்டு வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? விளக்கேற்றி வச்சு அந்த வைப்ரேஷனை கூட்டி வச்சாராம். வீடுக்குள்ளே நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உள்ளே வரக்கூடாது. நல்லா பார்த்துங்க. திறக்காத வீடும் எரியாத வீடு, திறந்து மூடாத வீடும் விளக்கு எரியாத வீட்டுக்குள்ளே எது அடங்கி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் சொன்னால் பயமாக இருக்கும். நெகட்டிவ் ஃபோர்ஸஸும் மற்ற ஆற்றல்லாம் அடங்கியிருக்கும். அதனால தான் வீட்டுக்கெல்லாம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நல்லா கதவை திறந்து வச்சு காத்தோட்டம் நிறைய இருக்கணும்னாங்க. சூரிய வெளிச்சம் நல்லா உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விளக்கில் என்ன நடக்குதுன்னா காந்த சக்தியினுடைய கன்வர்ஷன். இன்னும் ஒரு ரகசியம் விளக்குள்ளே இருக்குது. ஏன் அந்த விளக்கு எல்லா மதத்துலேயும் விளக்கை பற்றி இருக்குது. அவங்க கேண்டில் ஏற்றுறாங்க, இவங்களும் விளக்கேற்றி வைக்கிறாங்க, இந்த மதத்துலேயும் விளக்கேற்றி வைக்கிறாங்க. ரொம்ப கோயிலில் பரிகாரம் நினைமா சொல்லுவான், விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன வாங்கி கொடுமா. ஏன் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு? காந்த சக்தி என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த இடம் பூரா வைப்ரேட் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விளக்கில் என்ன இருக்குது? 5 பூதங்களுடைய கூட்டு. இப்போ விளக்கு எடுத்துக்கொள்கிறோம், நெருப்பு எரியுதா? எது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு? திரி எரியுதா? திரி மண்ணனுடைய தன்மாற்றம் தானே. அப்புறம் நீராக இது இருக்கிறது, நெய்யோ விளக்கெண்ணையோ இருக்குதா இல்லையா? அப்போ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. காற்று இல்லாமல் அது எரிய முடியுமா? எல்லாம் எரியுது. எங்கேயே போய் மெர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது?
வான்காந்தத்தோடு மெர்ஜ் ஆகி கொண்டிருக்கிறது. 5 பூதங்களுடைய கூட்டு இயக்கம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? இந்த எந்திரமாக இருக்கக்கூடிய விளக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதோடு தொடர்பு கொள்ளும்போது வான்காந்தத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறீர்கள். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி டியூனப் ஆகுது. பொத்தும் பொழுது அது அடங்கும் போது மேலே இருக்கக்கூடிய காந்த சக்தியும் ஈர்த்து கொள்ளுது. இது விளக்கு பயிற்சி. அடுத்தது ரொம்ப விசேஷம், கண்ணாடி பயிற்சி. இதாவது பார்த்து கன்வர்ஷன். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம உயிர் சக்தியை என்ன பண்ணிடுறோம், கண்ணாடியில் கொண்டு போய் வச்சுக்கொள்கிறோம். இப்போது ஒரு சின்ன குழந்தை இருக்கும், மிட்டாயை கொடுத்துருப்போம், சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிட்டு இருக்க போகும்போது அது என்னமா கேட்கும், இன்னொன்று கொடுங்க. அதான் கொடுத்தனேங்க. அப்போ அந்த கையை காமி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளை என்னமா பண்ணால், இந்த கைக்கு மிட்டாயை மாற்றிக்கிட்டு இந்த கையை எம்டியாக காமிக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த வேலை தான் நம்ம கண்ணாடி பயிற்சியில் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இந்த முட்டாயை கையில் மாற்றுறது மாதிரி நம்ம உயிரை என்ன பண்ணுறோம், கண்ணாடியில் வச்சுக்கிட்டு என்கிட்ட உயிர் இல்லையே அப்படிங்கிறோம். உடனே இறைவன் பார்க்குறார், அம்மாவுக்கு தெரியாத 2 முட்டாய் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி, ஓ இல்லையா, இந்தான்னு ஒன்று கொடுக்குறா. ஏன் கொடுக்குறா? தெரிஞ்சே தான் கொடுக்குறா. அதுபோல் இறைவன் என்ன பண்ணுறான், ஓ உனக்கு உயிர் சக்தி இல்லையா, இந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல் ஈர்த்துக்கொள். எப்போ உயிர் சக்தி வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இந்த உடலுக்கு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தது பொழுது ஈர்த்து கொள்ளும். இப்போ நம்ம கண்ணாடியில் என்ன பண்ணுறோம்னா, ஜீவகாந்த சக்தியாக இருக்கக்கூடிய மனதை உங்கள் உருவத்தின் மீதே செலுத்தும். மற்ற இடத்துல செலுத்தும் போது காந்த சக்தி வெளியேறுது. இப்போ இந்த மைக்கை பார்க்குறோம், கட்டடத்தை பார்க்குறோம்னா அது வாங்கி அது ஈர்த்து கொள்ளுது. இப்போ எதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம உருவத்தையே பார்க்குறோம். நம்ம உருவத்துக்குள்ளேயே காந்த சக்தி இப்போ பேங்கில் பணம் போட்டு வச்ச மாதிரி அங்கே போய்கிட்டே இருக்குது. அதான் அழகாக சொன்னாங்க, இந்த ஜீவகாந்த சக்தி போகும்போது அது உங்கள் புக்கிலே கொடுத்துருக்குறான். நீர் ஓடும்போது நீர் மட்டும் ஓடல, அதை காட்டிலும் டென்சிட்டியாக இருக்கக்கூடிய மண்ணும் சேர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அதே போல் காந்த சக்தியாக இருக்கக்கூடிய அந்த லைட்டாக இருக்கக்கூடிய சக்தி உயிர் சக்தியாக இருக்கக்கூடியது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, சேர்ந்து வாரிக்கிட்டு போகுது. அப்போ நீங்கள் வச்சு பார்க்க முதல் நாளில் ஒன்றும் தெரியாது. தொடர்ந்து கண்ணாடி பயிற்சி செய்து பார்க்க ஜீவகாந்த சக்தி நல்லா முழுமையாக உட்கார அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் சக்தியும் வாங்கி அங்கே வைத்துக்கொள்ளும். கண்ணாடி பெரிய விசேஷம் உண்டு, உயிர் சக்தியோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா நீங்கள் கோயில் விசேஷத்துலலாம் பாருங்கள், பூப்பல்லாக்குன்னு வச்சுருப்பாங்க. பூப்பல்லாக்கு பார்த்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. கண்ணாடி ஏன் வச்சுருக்காங்க, ஜாமியை அழகு பார்த்துக்கிட்டு தெரியுது. எதற்காக? அதில் ஒரு பிரம்ம ரகசியம் இருக்கிறது, உயிரை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய நிலை. இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் டிமைஸ் ஆகிட்டார்னு வச்சுங்க, இறந்துட்டார்னு வச்சுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை பூரா அணைச்சிருவாங்க, மூடி வச்சுருவாங்க. அதே போல் நீருடைய தன்மை, எங்கேயா பாடியை தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, வாசலில் என்ன வைப்பாங்க, சொம்பில் தண்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஈர்த்துக்கொள்ளும், கண்ணாடியில் அந்த உயிராற்றல் ஈர்த்துக்கொள்ளும். ஏன்னா அந்த பாடி இயங்க முடியாமல் உயிரை விட்டுருச்சு. ஆனால் பாடியை விட்ட உயிரெலாம் என்ன பண்ணுது, உடலுக்குள்ளே போகணும்னு அதுக்குள்ளே வரும். இது பொட்டன்ஷியல் இதில் இல்லை. அதனால் என்ன பண்ணும், கண்ணாடிக்குள்ளே ஏறும், தண்ணிக்குள்ளே ஏறும். அதனால் பாடி போகும்போது உயிராற்றல், விடுபட்ட உயிராற்றல் வரும் என்பதனால தான் என்ன பண்ணாங்க, அதை அதுக்குள்ளே பிடிச்சி சொம்பில் தண்ணியை வச்சு பாடி போனவருக்கு சொம்பு தண்ணி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு போவாங்களா, வீதியிலே ஊற்றி விட்டுருவாங்க. எப்படிப்பட்ட ரகசியம் பாருங்கள். இதெல்லாம் சம்பிரதாயம் ஜடங்குன்னு வச்சுருக்காங்க, நம்ம விவரம் தெரியல. அப்படியே வீதியில் ஊற்றி விட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரு பண்ண விடாமல் பிளாக் பண்ணிடுறாங்க. அதுபோல் இறந்த வீடாக இருந்தாலும் கூட வேறு இருக்கக்கூடிய உயிராற்றல்கள் எதில் உட்காந்துட போகுது, கண்ணாடியில் உட்காந்துடாமல் என்ன பண்ணிடுறாங்க, மூடிடுறாங்க. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் கூட கண்ணாடியில் உட்காந்து சீவிட்டு இருக்கீங்களே, சீக்கிரம் எந்திரிச்சா வந்தீங்க, எந்திரிக்க மாட்டோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லை இப்படிலாம் பண்ணிப்பான். இந்த கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது உயிராற்றல் அப்படியே வெளிப்படுத்தும். உயிருக்குள்ளே என்ன இருக்குதோ அதெல்லாம் வெளியில் காமிக்கும். ஆனால் மகான்கள்லாம் வெளில தோன்றுவாங்க, வைப்பாங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், சீவிக்க போகும்போது நல்லா சீவிப்போம், சீவி முடிச்சுட்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்படிமா. ஆம்பா, இதெல்லாம் யார் தெரியுமா, போன ஜென்மம். எல்லாம் உயிருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வெளியில் வரும்.
ஒரு விருதுநகரில் கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது ஒரு அம்மா நல்லா டீப்பாக பார்த்துச்சு, அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துருச்சு. என்னம்மான்னா என்னமோ பயங்கரமான உருவம் வந்து நிற்கிது. ஏன்னா ஏதோ சோல் அட்டாச் ஆகியிருக்குது. ஏன்னா நல்ல டீப்பாக போக போக அது உருவம் மறைஞ்சி சோல் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உயிரில் பதிவானது. இப்போ நம்மளும் கருவழி தொடரெலாம் வர்றோம். அப்போ வரும்போது உங்கள் மூதாதையர் உங்களுக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் கொள்ளுப்பாட்டம் வந்து நிற்பான். அப்போ பார்த்து கண்ணை பற்றி பார்த்தா அப்படியே ஒயிட்டாக தெரிவான். உங்களுக்கு யாருன்னே தெரியாது. உங்கள் அப்பாக்கிட்ட கேட்கணும், இப்படி ஒருத்தர் வந்தார் அப்படின்னு. உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாம்பார். அப்போ உயிரோடு ஒன்றி இருக்கக்கூடியவங்க கண்ணை மூடி பார்க்கும்போது பிரதிபிம்பமாக உயிரில் என்ன பதிஞ்சிருக்கோ அது வரும். இப்போ நம்ம எல்லோரும் சாமிஜி நல்ல உயிராக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கண்ணை மூடி பார்க்கும்போது சாமிஜின உருவம் எப்படி தெரியும்? நெகட்டிவ் படம் மாதிரி தெரியும். கருப்பு வெள்ளையாக தெரியும், வெள்ளை கருப்பாக தெரியும். அப்போ உயிரில் பதிவானது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படியே பார்க்க பார்க்க பல ரகசியங்கள் எல்லாம் அவையார் அவங்களாம் சொல்கிறாங்க. சாமி வந்து எனக்கு காட்சி கொடுத்தார். சாமின்னு இருந்து அவங்க நினச்சதுக்கு எப்படி காட்சி கொடுக்க முடியும்? யார் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதே ப்ரொஜெக்ஷனில் வரப்போகுது. நான் முருகன் நினச்சேன் முருகன், ஏசு நினச்சேன் ஏசு, அல்ல நினச்சேன் அல்ல. நீங்கள் எந்த அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ. இன்னும் ஒரு ரகசியம் பார்த்துங்க. சாமி படமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, சாமி படத்துக்கு முன்னால் என்ன போட்டு வச்சுருக்குறோம்? கண்ணாடி. இப்போ லேமினேஷனில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, எந்த ப்ரேயரும் எடுபடாது. எது போட்டிருக்கணும்? கண்ணாடி படம் இருக்கணும். அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஜீவகாந்த சக்தி முருகனோ ராமனோ அவனுடைய எல்லையில் பதியும் போது அந்த கண்ணாடி உங்கள் உயிர் சக்தியை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எப்போவும் அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இருப்பு. சில நேரம் நீங்கள் சாமிகிட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்க, சாமி பேசும். இது சாமியாக பேசுது? யார் பேசுகிறா? நம்ம இருப்பாக இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி ஒரு தெய்வீக சக்தியாக வச்சுக்கிட்டு பேசு. இப்போ தான் நீங்கள் இறைவனோட நீங்கள் பேசலாம். எல்லாம் யார் காரணம்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு. இவ்வளவு ரகசியங்கள் கண்ணாடி பயிற்சிக்குள்ளே இருக்குது. பல சித்துக்கள் தொடரும் கிடைக்கும். ஆனால் சித்துக்களுக்காக ஓடணும்னு வச்சுக்கோங்க, வெற்றி வேட்டை ஆயிரும். இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தை நம்ம விட்டுருவோம். ஆகவே கண்ணாடி பயிற்சி என்பது உங்கள் உயிராற்றல் கண்ணாடியில் வச்சுட்டு இங்கே எம்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அது என்ன பண்ணுது? வான்காந்தத்திலேருந்து உள்ள ஊடுருவணுன்னு என்ன பண்ணுறேன்? கண்ணை பற்றும்போது கண்ணாடியில் வச்சிருக்கக்கூடிய உயிர் சக்தியும் உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும். இப்போ 2 மடங்கு 3 மடங்கு. ஏற்கனவே அந்த 100 தடவை தீட்டினோம், 10 தடவை தீட்டினோம், 1000 தடவை தீட்டினோம்னு சொன்னது போல் ஒவ்வொரு தவ பயிற்சிக்கும் கண்ணாடி பயிற்சிக்கும் விளக்கு பயிற்சிக்கும் நம்ம என்ன பண்ணிக்கொள்கிறோம்? ஜீவகாந்தத்தை நாம் மேக்னடைஸ் பண்ணிக்கொள்கிறோம். அப்படி ஏறத்தான் நமக்கு என்ன கிடைக்குது? முகவசியம் ஜெகவசியம் கிடைக்குது. நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? தெய்வத்தன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ வான்காந்தத்துக்கு ஒப்பாக நீங்கள் மாறிக்கொள்கிறீங்க. அப்போ வான்காந்தம் என்னென்ன சப்ளை கொடுக்க முடியுமோ அத்தனை சப்ளையும் யார் கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுப்பீர்கள். தெய்வம்னு சொல்கிறது சிவம் இல்லை, வான்காந்தமே தெய்வம். நீங்கள் தனாகிருஷ்ண சங்கல்பத்தில் பார்த்தா தெரியும். தெய்வவசிய பூதவசிய லோகவசியன்னார். சிவவசியன்னு சொல்லலை. அப்போ தெய்வவசிய பூதவசிய. பூதத்துக்கு முன்னால் யார் இருக்கிறா? வான்காந்தம் தான். அப்போ வான்காந்தத்தான் தெய்வ சக்தியாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ வான்காந்தத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய வழியாகவே நீங்கள் தவம் பயிற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் யாராக மாறிவிடுவீர்கள்? அப்போ தான் நமக்கு உண்மையான பட்டம் அருள் நீதின்னு கிடைக்கும். இப்போ அருள்னால் யாருக்கும் என்னென்னு தெரியாது. எல்லாம் அருள் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன அருள்னா என்ன தெரியும் உங்களுக்கு? அருள் வாக்கு சொல்கிறாங்களாம், போகிறீங்களா? வந்துருச்சு அருள்னா. ஆனால் உண்மை அருள் என்ன உடம்புக்குள்ளே உங்களுடைய பொட்டன்சியல் காந்த சக்தி இருக்குது, அதுக்கு மேலே திணிவு பெற்றுச்சுன்னா அதான் அருள். அருள் மிகுன்னா அப்போ வான்காந்த சக்தியே அருளாக இருக்கிறது. அது நமக்கு துரியாதீத தவம் என்னைக்கு எடுக்கிறோமோ, துரியாதீத தவத்தில் எப்படி வான்காந்த சக்தியை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? அருட்செல்வர். அப்புறம் நீங்கள் ஆசி பேச்சு முடித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை பெறும் பொழுது நீங்கள் அருள்நிதினா. அப்போ வான்காந்தத்தை தனது காந்தமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய வல்லமை யார் பெறுகிறார்களோ அவர்கள் அருள்நிதி. ஆனால் சொன்னாங்க, நீங்கள் தீட்சை கொடுக்கணும், இல்லை யாருக்காவது பாசஸ் கொடுக்கணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளை போக்கிக் கொள்ளணும்,
உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்ளணும். எல்லோரும் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி செய்யும். தாபம், தீப பயிற்சி ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் கூட போதும். கண்ணாடி பயிற்சி ஒரு தடவை, விளக்கு பயிற்சி ஒரு தடவை செய்துக்கிட்டே வாங்க. சாமி அழகாக சொன்னார், ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த 7:30 ஒன்று வரும் தெரியுமா? இன்றைக்கி ராத்திரி வரப்போகுது. 7:30 மணி இல்லை, என்னது? சனி. எப்படி அந்த 7:30 வந்துருச்சுன்னா நீ யாரும் கவலைப்படாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிடுங்க? 7:30க்குள்ளார கண்ணாடி பயிற்சியை பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படின்னா, எனக்கு கஷ்டம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யார் எனக்கு அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி வேண்டிக் கொள்ளணும்? வருவதை சந்திப்பதற்குள்ள தெம்பை எனக்கு கொடுக்கும். தெம்பு ஏன் இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கண்ணாடிக்கிட்ட போனால் கிடைக்கிது, தவம் பண்ணால் கிடைக்கிது, உடற்பயிற்சி பண்ணால் கிடைக்கிது. இப்போ தெளிவு வந்த பிறகு நாம் தேடி போக வேண்டுமா? எங்கே போகணும்? நாடி போகணும். உள்நாடி. அந்த உள்நாடியாக இருக்கக்கூடிய உயிரே தான் காந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால், காந்தத்தை திணிவுபடுத்தி கொண்டால் நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம். அந்த வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.